அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினமும் மனிதர்களுக்கு மத்தியிலே நாகரிகங்களையும் பண்பாடுகளையும் சொல்லித் தருவதிலே இஸ்லாம் என்னென்ன விஷயங்களில் தனித்து விளங்குகிறது, இந்த உலகமெல்லாம் கவனிக்காத ஒரு நாகரிகத்தை, உலகமெல்லாம் சொல்லித்தராத பண்பாடுகளை சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உள்ள நுழைஞ்சி இதுல இப்படி நடப்பதுதான் சரி என்று சொல்லித் தருகிற விஷயங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு சபையில நாம் அமர்ந்து விருந்தை பற்றி தானே பேசிட்டு இருந்தோம். ஒரு விருந்துக்கு போயிருக்கிறோம். ஒரு சபையில அமர்ந்து பொதுவாக அந்த சாப்பாடு வைத்திருக்கிறார்கள். பொதுவான என்ன, தனித்தனி இலையில போடுற சாப்பாடும் இருக்கிறது. சில திருமணங்கள்ல சில விருந்துகள்ல சகன்ல ஒரு 5 பேர் 3 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க, சாப்பாடு வச்சிருப்பாங்க. இது சோறு மாத்திரம் இல்லாம ஒரு தட்டில் பிஸ்கெட் கொண்டாந்து வைப்பாங்க. ஒரு 5 பேர் 10 பேர் உட்கார்ந்து அதை சாப்பிடுற மாதிரி ஒரு தட்டில் பேரிச்சம்பழத்தை கொண்டாந்து வைப்பாங்க. இந்த மாதிரி கூட்டமாக பலரும் சாப்பிடுவதற்காக ஒரு பொருள் வைக்கப்பட்டால் அதுல நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு இது யாரா கவனிப்பானா? உலகத்துல யாராச்சும் இதை பத்தி சிந்திச்சிருக்கிறானா? என்கிட்ட போய் கேளுங்க, இதுல எப்படி நடக்கணும், எப்படியா நடந்துட்டு போவாங்க. ஐடியா கூட வராது. ஒரு பிஸ்கெட் தட்டில் வைத்திருந்தால் நாங்க 10 பேர் உட்கார்ந்து இருந்தால் அது நாங்கள் எப்படி அதை ஷேர் பண்ணி கொள்வது, அதுல சாப்பிடுற ஒழுங்கு என்ன அப்படின்னு கேட்டா அதுல ஒழுங்கா சொல்ல தெரியாது. இது படைச்சவனுடைய மார்க்கமா இருக்கிறதுனால அதை உள்ள 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 அடி மனசுல ஒரு மனுஷனுக்கு உணர்வு ஏற்படுமே, அதையெல்லாம் கவனத்தில் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு தட்டில் பேரிச்சம்பழம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு பிரிச்சு வைக்கிறது இல்ல, அவங்களும் தனித்தனியா வச்சு அது விஷயம் வேற. அப்ப அப்படி வைக்கப்படுமையானால் 2 நீங்க சாப்பிடக்கூடாது, ஒண்ணுதான் இருக்கணும். அந்த தட்டில் எடுக்கும் பொழுது பேரிச்சம்பழம் வச்சிருக்கிறாங்கல்ல, ஒன்னு எடுத்து சாப்பிடு, அப்புறம் இன்னொன்னு எடுத்து சாப்பிடணும். 2 அள்ளி போட்டோன்னு வைங்களேன், இந்த ஒண்ணா எடுக்கிறவனுக்கு என்னவாவு, அவனுக்கு என்ன இந்த போடு போறான், நமக்கு கிடைக்குமான்னு தெரியலையே அப்படி நினைக்குவானா இல்லையா? அப்ப அதாவது சபையில எல்லாரும் இருக்கும் பொழுது ஒத்தையாகத்தான் எடுக்கணுமே தவிர, ஒரு பிஸ்கெட் வச்சிருந்தாங்கன்னா அப்படி 5 எடுத்து கையில் வச்சுக்க கூடாது. வழங்குதா? அது சுத்தி ரவுண்ட் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மிச்சம் வந்தா நம்ம 2வது ஒண்ணு எடுத்துக்கலாம். வச்சவன என்ன செய்வாங்க, அப்படி கொத்த சாக்கிலேட்டு காட்டுறாங்கன்னு வைங்களேன், அப்படி கொத்தா அள்ளிக்கிறது, அப்படி பிஸ்கெட்டை கொத்தா அள்ளிக்கிறது, பேரிச்சம்பழத்தை கொத்தா அள்ளி அந்த மாதிரி வச்சுக்கிற கூடாதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹா அனில் இக்ரானி, சேர்த்து 1 2 3 பேரிச்சம்பழங்களை 2 3 பொருள்களை எடுக்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அதே நேரத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் எடுக்கலாம். இது ஏன் தடுத்தாங்கன்னு கேட்டா, சம்பந்தப்பட்ட மற்றவங்களுக்கு பாதிப்பு வரும்ல மனசால், அவங்களுக்கு என்னடா நமக்கு கிடைக்குமா இல்ல, இவன்பாட்டுக்கு 5 எடுத்துக்கிட்டான், அவன் 5 எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒன்னொன்னு அப்படி காட்டிக்கிட்டே வர்றாங்கன்னு வைங்களேன். காட்டிக்கிட்டு வந்தாலும் ஒன்னொன்னா தான் இருக்கணும். இப்படி சுத்தி ஒருத்தர காட்டிட்டு வர்றாங்க, மிச்சம் இருந்தா இன்னொரு ரவுண்ட் வந்தா அப்புறம் இன்னொன்னு எடுத்துக்கலாம். முதல் காட்டும் போது நீங்க 3 எடுத்தீங்கன்னு வைங்க, கடைசியில் ஒண்ணும் அப்பவே செத்துருவான். ஆஹா 3 எடுத்துட்டாங்க, ஒவ்வொருத்தரும் 3 எடுத்தா நமக்கு வராது நினைக்குவானே இல்லையா? 3 பிஸ்கெட்டை எடுத்துட்டான்னு சொன்னா லாஸ்டா உள்ள மனசு என்ன செய்யும், அப்பவே அவனை மனசு உடைஞ்சிருவான்ல, நமக்கு வருமா வராதுன்னு தெரியலையே, வெறுந்துட்டு வந்தா என்ன செய்யறது? அப்ப ரசூல் இதெல்லாம் யாரு கவனிப்பா சொல்லுங்க? எந்த மார்க்கமாவது எந்த சித்தாந்தமாவது இப்படி எல்லாம் ஒரு மனுஷனுக்கு என்ன வரும் கவனிச்சிருக்காங்களா? மனுஷன் கவனிக்க மாட்டாங்க. ஒரு மனிதன் உண்டாக்குற சித்தாந்தமா இருந்தா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவனுக்கு பாதிப்பு வரும்போது மட்டும் கவனிப்பானே தவிர அதுக்கு தீர்வு என்ன காணணும், அது எப்படி டீல் பண்ணணும்ங்கிறது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வரும்போது மட்டும் நினைப்பான், இன்னும் எடுக்கிறாங்க. அதுக்கு முந்தி உள்ள வரைக்கும் அதை ஃபீல் பண்ண மாட்டான். கடைசியா உள்ள 4 பேர் தான் என்ன செய்வான், இதுக்காக கவலைப்படுவான். இஸ்லாம் என்ன பண்ணுது, அவன் மட்டும் தான் கடைசியா இருப்பான். நான் பிறப்பெடுத்தவன, நீ நாளைக்கு கடைசியா இருப்பீல, நான் நாளைக்கு கடைசியா இருப்பான்ல. கடைசியா அவன் இன்னைக்கு இருக்கிறான், நாளைக்கு வேற ஒரு சபையில வேற ஒருத்தன் கடைசியா இருப்பான்ல. அட இது எல்லாருடைய பிரச்சனைப்பா. இது நீ முன்னாடி உட்கார்ந்தா நீ 5 எடுத்தேன்னு சொன்னா நாளைக்கு நீ கடைசியா போய் உட்காருவிய, அப்ப உனக்கு இல்லாம போயிருமே, நீ துடிப்பிய அப்படிங்கறத எல்லாம் கணக்குல கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒண்ணு தான் எடுக்க வேண்டும். சில இடங்கள்ல சம்பந்தப்பட்டவங்களே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்ம ஒரு விருந்தாளியா வெளியூருக்கு நம்ம போயிருப்போம், 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, நீங்க தான் நல்லா சாப்பிடணும், உங்களுக்காக தான் வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுறதுக்காகத்தான் ஸ்பெஷலா
தந்து மத்தவங்க ஃபார்மாலிட்டிக்கு வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னா எடுத்துக்கிறங்க, நிறைய கூட எடுத்துக்கிறங்க. அதை கொடுக்கும்போது அள்ளுங்க, ஏன் ஒன்னு எடுக்கிறிய, நிறைய எடுங்க அப்படின்னு சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரர் சொன்னாருன்னு வைங்க, அது ஓகே. ஒண்ணு எடுக்கும் பொழுது உங்களுக்காகத்தான் இந்த விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்கு, எடுங்க நீங்க வாட்டுக்கு அப்படின்னு சொன்னாருன்னு வைங்க, அது ஓகே. சம்பந்தப்பட்டவர் வந்து நமக்கு பர்மிஷன் கொடுத்து விட்டாரையானால் அப்ப எடுன்னு அவர் சொன்னாலே எல்லாருக்கும் இருக்கும்னு அர்த்தம். தட்டு முடிஞ்சா மர கொண்டு வருவார்னு அர்த்தம். எல்லாரும் கொடுக்கக்கூடிய வருவது அவரே சொல்லிட்டாருன்னு சொன்னா அந்த அளவுக்கு பரக்கத்தா வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த பர்மிஷன் இருந்தாலே தவிர ஒரு சபையில் பொருள்கள் நீட்டப்படும் பொழுது, பொதுவாக வைக்கப்படும் பொழுது ஒன்னு ஒன்னா தான், அதாவது எவ்வளவு எடுப்பாங்களோ எல்லாரும். பேரிச்சம்பழத்துக்கு ஒன்னு சொல்லிட்டாங்க, மற்றதுக்கு என்ன பெருசா எடுத்துக்கிற கூடாது. ஒரு கறி வைக்கிறாங்கன்னு வைங்களேன், 5 பேர் உள்ளது, 1/2 கிலோ கறியை வைக்கிறாங்க, அப்படி மொத்தமா எடுத்து கடிச்சுட்டா அது வந்து 5 பேருக்கு உள்ளது, ஒரு ஆளுக்கு உள்ளது இல்லையில. அப்ப என்ன செய்யணும், அது பிச்சு எடுக்கணும். ஒண்ணு எடுக்க சொல்லி அதிசயம் இருக்குது, நம்ம ஒண்ணு எடுத்து இருக்கிறது ஒண்ணுதானே. அதாவது பேரிச்சம்பழத்துக்கு வந்து நிறைய இருக்கிறதுனால ஒண்ணு எடுக்க சொன்னாங்க. 5 பேருக்கு 1/2 கிலோ பீஸ மொத்தமா வச்சுட்டான்னு வைங்க, 3 கோழியை கொண்டாந்து வச்சான்னு வைங்க, ஒண்ணு எடுக்க சொல்லி வந்திருக்குது, நம்மள எடுத்துக்கிறோம்டா அப்படி புரிஞ்சுக்கிற கூடாது. அதுல இந்த பேரிச்சம்பழத்துக்காக அதை சொன்னாங்களே தவிர அது எப்படி மதிப்பிடணும், இது 5 பேருக்கு உள்ளது நம்ம மதிப்பிடணும், இது 4 பேர் உள்ள சகனுக்கு உள்ளது, இது 10 பேருக்கு உள்ளது. அப்ப நம்ம அதுல எவ்வளவு எடுக்கலாம் நமக்கு மதிப்பு போடணும், அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும். இதுல எல்லாம் நீ கவனமா நடந்துக்கப்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதையெல்லாம் ஒரு ஒழுங்காக சொல்லி தர்றாங்க. இது புகாரியில நீங்கள் பார்க்கலாம், 2455, 2489, 2490 இந்த ஹதீஸ்ல, புகாரில இந்த ஹதீஸ நீங்க பார்க்கலாம். அப்ப இது உலகத்துல யாராவது கவனிச்சிருக்கிறாங்களா? எந்த ஒரு புஸ்தகம் நீங்க தமிழ்ல போய் லைப்ரரியில போய் தேடுங்க, ஏதாவது ஒரு புஸ்தகத்துல இப்படி ஒரு சபையில சாப்பிடும் போது இப்படி இருக்கணும் எவனாச்சும் எழுதி வச்சிருக்கானு பாருங்க, எந்த லாங்குவேஜ்லயாவது பாருங்க. இந்த ஒழுங்கெல்லாம் சொல்லியே இருக்க மாட்டான் யாருமே. இது வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி அற்பமான விஷயங்கள்ல எல்லாம் நம்ம அற்பம்னு ஒதுக்குற விஷயத்துல எல்லாம் தலையிட்டு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை தருகிறது. இதெல்லாம் நாகரிகமா இல்லையா? இந்த பண்பாடு இருந்தா யாரும் புண்பட மாட்டாங்கல்ல. இந்த நாகரிக மனுஷனுக்கு வேணுமா இல்லையா? 10 பேர் உள்ள ஒத்த மட்டும் திண்டா என்ன நியாயம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இஸ்லாம் இதை சிந்திக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து உணவுகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஒருத்தட்ட வந்து சோறு இருக்கு, ஒருத்தட்ட குழம்பு இருக்கு, ஒருத்தர் ரொட்டி இருக்கு. இது பிரயாணங்கள் இது ஏற்படும். பிரயாணங்கள்ல புரண்டு வைங்களேன், ஒருத்தட்ட இருக்கிற இன்னொருத்தட்ட இருக்காது. இப்படி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் பொருளை வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து எப்படி சாப்பிடணுமா? 10 பேர் புரண்டு வைங்களேன், நம்ம டப்பாத்திக்கு நம்ம தனியா உட்காந்து போய் திங்கிறது, அவன் பாக்ஸத்துக்கு அவன் கொண்டு திங்கிறது, அவன் பிரியாணி வச்சுட்டு அவன் ஒரு பக்கம் ஒதுங்கிறது, மற்றெல்லாம் பேசிட்டு வருவாங்க. பிரயாணத்துல போகும் பொழுது ஊர் பலாய் பேசுறது, அரட்டை அடிக்கும் போதெல்லாம் ஒன்னா பேசிட்டு வருவாங்க. இந்த சாப்பிட வரும்போது மட்டும் என்ன செய்வாங்க, 5 பேர் நீங்க டீமா தானே ஒன்னா தானே போறீங்க, ஒன்னா தானே டிக்கெட் எடுத்துறீங்க, நீங்க ஒரு குரூப் தானே. அப்படி ஒரு குரூப்பாக நீங்கள் போனீர்களேயானால் அதுல நீங்க என்ன நாகரிகத்தை கடைபிடிக்கணும்னு கேட்டா எல்லாருடைய இதையும் கொண்டாந்து வச்சு பண்ணும். பிரியாணி உள்ள பிரியாணி கொண்டாந்து வை, பழைய சோறு தான் வச்சுக்கிறியா நீ அதை கொண்டா நீ வை, காஞ்ச ரொட்டி தான் இருக்கு அதை கொண்டா நீ வை, அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எல்லாரும் எடு, எல்லா பொருளும் எல்லாரும் கிடைக்கட்டும். அப்ப எல்லாரும் வயிற்றுக்கு போதுமானதா இருக்கு, நீ நல்லதா தயாரிச்சுட்டு வந்து நீ மட்டும் தின்ற கூடாது, கொடுத்தா என்ன ஆகும் பயப்படவும் கூடாது. அதை என்ன செய்யணுமா, ஷேர் பண்ணிக்கிறங்க எல்லாரும். ஒரு கூட்டமாக நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் பலரும் பலவிதமான பொருள்கள் வைத்திருந்தீர்களே, ஆனால் ஒரு இடத்துல கொண்டாந்து ஒன்னா வச்சு இது நம்ம எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுவோம், ஓன்ட்ட உள்ளது நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம், என்கிட்ட உள்ளது நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். இந்த நாகரிகம் வந்து நம்ம ரயில் பஸ் ட்ரெயின்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாகரிகத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. சாப்பிடும்போது மட்டும் என்ன செய்வாங்க, எல்லாருமே தனியா ஆக்கிடுவாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அஷாரியாக்கள் ஒரு கோத்திரத்தார் இருக்கிறாங்க, இருந்த அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பிரயாணத்தில் போகும் பொழுது சாப்பிட வேண்டிய நேரம் வந்து விட்டால் அல்லது உணவுகள் ரொம்ப குறைவாக அனைவருக்கும் போதுமான அளவுக்கு இல்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எல்லாரையும் கொண்டு வா, 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டுட்டு வா என்று சொல்லி விடுவார்கள். கொண்டு வந்த உடனே ஒரு துணியில மொத்தமா போட்டு, துணியில போடுறதுன்னா அந்த சாப்பாடு துணியில போட முடியும், உங்க சாம்பார் கொண்டு துணியில போட முடியாது. ரொட்டி பேரிச்சம்பழம் துணியில கொண்டு போடுற காரணம் என்ன, ஒரு துணியை விரிச்சு அதுல கொண்டு ரொட்டி எல்லாம் கொண்டாந்து கொட்டுவாங்க, பேரிச்சம்பழத்தெல்லாம் கொண்டாந்து கொட்டுவாங்க. இதுதான் அந்த காலத்து உணவா இருக்கிறதுனால துணியில போட்டிருக்கிறாங்க. நம்ம இதை அதிசயம் இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு துணியில கொண்டு சாம்பாரை ஊற்றி வீணாக்கிடக்கூடாது, அது கொண்டாந்து வைக்கணும். முன்னாடி கொண்டா ஒரு துணியில வைத்து விட்டு பிறகு என்ன செய்வாங்கன்னா சுத்தமா சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு சமமாக பிரித்துக் கொள்வார்கள். கூட உள்ளவன் கூடவும் போட்டிருப்பான்,
இவன் 10 ரொட்டி கொண்டாந்து போட்டிருப்பான், அவன் 2 ரொட்டி கொண்டாந்து போட்டிருப்பான், 6க்கு 6 எடுத்துக்குவாங்க. அதான் 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் 10 ரொட்டி ஒருத்தன் 2 ரொட்டின்னு சொன்னா மொத்தமா போட்டுவிட்டு இவன் 12 ஆச்சுல 10 2 12 6க்கு 6. அதே நேரம் இன்னொரு 3 ரொட்டி ஒருத்தன் கொண்டாந்து வச்சு 15 உட்காருதுன்னு வைங்களேன், 3 பேர் உட்காந்து 6க்கு 5 எடுத்துக்குவாங்க. 10 போட்டவனுக்கு 5 தான், 3 போட்டவனுக்கு 5 தான், 2 ரொட்டி கொண்டாந்து போட்டவனுக்கு 5 சமமாக பிரித்துக் கொள்வார்கள். கொண்டாந்து அதிகமா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் ஒருத்தட்ட கொஞ்சம் அதிகமா ஒருத்தட்ட கொஞ்சம் குறைவா இருக்குமே, ஆனால் அனைத்தையும் ஒன்றாக போட்டு சமமாக பிரித்துக் கொள்வது அவங்களுடைய ஒரு வழக்கமா இருந்துச்சு. அந்த அஷாரி கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க வர்றாங்க. ஒவ்வொரு கூட்டமா இஸ்லாத்தை தழுவுறதுக்கு வருவாங்கல்ல, இந்த அஷாரியாங்கிற அந்த கூட்டத்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க வரும் பொழுது இது ரசூலுல்லாஹ் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இந்த அஷாரின்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது, கம்மியான சாப்பாடு இருந்தா நிறைய பேர் கூட்டா இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பங்கு வச்சுக்கிடுவாங்க அப்படின்னு இருக்கிறதுன்னு சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்தவன கரெக்டா யாபம் வச்சு அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால நீங்க என்னைய சேர்ந்த ஆளுக்கு நான் உங்களை சேர்ந்த ஆளுக்கு இதான் நல்லது, மதீனா வாசிகள் கூட கடைப்பிடிக்காத ஒரு ஒழுங்கு நீங்க என்ன செய்றீங்க ஃபாலோ பண்றீங்க, நான் உங்களை சேர்ந்தவன், இது இந்த நாகரிகத்தை நான் ஒத்துக்கொள்றேன், இது நல்ல நாகரிகம், இது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வர வேண்டிய ஒரு நாகரிகம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தாருடைய இந்த நல்ல பண்பை பாராட்டி சிலாகித்து சொல்றாங்க. இதுவும் விருந்துல கவனிக்க வேண்டிய, சபையில கவனிக்க வேண்டிய ஒரு ஒழுங்குமுறைகள். குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா சகனை வைக்கிறாங்க, அந்த சகன்ல வைக்கிறது போதுமான அளவுக்கு இருக்காது, கம்மியா இருக்குது, 5 பேர் இருக்கிறோம், கம்மியா இருக்குதா சமமா ஷேர் பண்ணிக்கணும், சமமாக ஷேர் பண்ணிக்கிறணும் என்பது இருக்குது பாருங்க. கூட போட்டிருக்கணும் குறைய போட்டுக்கிறவனு சமமா ஷேர் பண்ணிக்கிறணுங்கிற ஒரு வழிமுறையை கூட இஸ்லாம் ஒரு நாகரிகமா சொல்லி தருது. இது முஸ்லீம்ல 4556வது ஹதீஸாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. விருந்துன்ற உடனே எல்லாரும் நாகத்தொங்க போட்டு போயிடும், மற்ற எல்லாத்திலையும் உறுதியா இருக்கிற ஆளுக்கு கூட என்ன செய்யறோம், விருந்துன்னு வந்துருமையானால் அது விசேஷமா இருக்கும்ல சாப்பாடு, நாக்குக்கு மனுஷன் அடிமையா தான் இருக்கிறான். மற்ற எல்லாத்திலையும் ரொம்ப கொள்கை உறுதி பேசினவர்கள் என்ன செய்யறாங்க, கல்யாணம் வந்த உடனே எல்லாத்தையும் விட்டு போயிடுறாங்க. அவன் என்ன மாதிரி சாப்பாடு போட்டாலும் சரி, அவன் எவ்வளவு அநாகரிகமா நடந்து கொண்டாலும் சரி, எவ்வளவு ஆடம்பரம் பண்ணாலும் சரி, எவ்வளவு மார்க்கு கட்டளை மீறினாலும் சரி, அதுல எல்லாம் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒழுங்குகளை பேண மாட்டேங்கிறாங்க. இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு கேட்டா, இந்த விருந்துக்கு உங்களை அழைக்கும் பொழுது ஒரு சபையில விருந்துக்கு உங்களை அழைக்கிறாங்க, என்ன விருந்து அழைக்கிறாங்க, உங்களுக்காக தர்ற விருந்து ஒரு வகை, ஒரு நிகழ்ச்சிக்காக தர்ற விருந்து ஒரு வகை. அதாவது ஒரு தெரிஞ்ச ஆளுக்காக ஒரு ஆள் கூட்டு விருந்து கொடுப்போம்ல, அதுக்கு அவரை தான் கொடுக்க முடியும். ஒரு ஆளுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், இவருக்கு இன்னைக்கு விருந்து கொடுப்போம், 2 பேரை தேர்ந்தெடுத்து உங்க 2 பேருக்கு நம்ம வீட்டுல விருந்து, ஒரு நண்பருங்கிற முறையில, ஒரு தெரிஞ்சவருங்கிற முறையில, நம்ம அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது அவர் வீட்டுல சாப்பிட்டோம், அதனால நம்ம வீட்டுல அவர் சாப்பிடட்டுமேங்கிற முறையில விருந்து கொடுப்போம். இந்த விருந்துக்கு பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பொது விருந்துன்னு ஒண்ணு, கல்யாணம், வீடு குடி போறது, இது மாதிரியான ஒரு விசேஷத்துக்காக என்ன செய்யறோம், விருந்து கொடுத்தோம்னு சொன்னா இஸ்லாம் என்ன பண்ணுது, அதுல ஒரு நாகரிகத்தை சொல்லுது. என்ன நாகரிகம், விருந்து உன்னை கூப்பிட்டானா கவனி, பொது விருந்து கூப்பிட்டானா நீ கவனிக்கணும். என்ன கவனிக்கணும், இது ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு இல்லாமல் இந்த விருந்து கூப்பிடப்பட்டிருக்குதா, பணக்காரனா பார்த்து கூப்பிடுறாங்களா அப்படின்னு கவனி. பணக்காரனா பார்த்து கூப்பிட்டா போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த விருந்துகள்ல கூட அந்த நாகரிகம் எப்படி இருக்கணுமா, பொதுவான விருந்துகள் என்பது நீ ஒரு கல்யாணங்கிறதுக்காக கொடுக்குற, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்குற, அப்ப அந்த தெருவில் உள்ளவனை எல்லாம் கூப்பிடு, அது நியாயம். அல்லது அந்த மஹல்லாவில் உள்ளவனை எல்லாம் கூப்பிடு, அது நியாயம். ஊர்ல உள்ளவனை எல்லாம் கூட கூப்பிடு, அது நியாயம். நீ எப்படி கூப்பிடக்கூடாது, பக்கத்து வீட்டுல 7 அவனை விட்டுறது, 7 வீடு தள்ளி பணக்காரவனை கூப்பிடுறது, அடுத்த வீட்டுல ஒரு 7 இருப்பான், இவனையும் நம்ம கூப்பிடுறது, நமக்கு தகுதியான ஆளா, நம்ம இவனு சரிக்கு சரி ஆக முடியுமா, சோறு திங்கிறதுக்கு என்னடா சரிக்கு சரியாகிறது, சோறு திங்க கூப்பிடுறதுல என்ன சரிக்கிறது, சமத்துவம் பார்க்கறது, இப்படி எல்லாம் பார்த்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு பார்த்தா கூட அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்க, கொடுக்கும் போது அட்டையை கொடுக்கும் போது விருந்துக்கு தனி ஸ்பெஷல் அட்டை, மற்ற கல்யாணத்துக்கு சிறப்பு அட்டை இவ்வளவு கொடுக்குறாங்கல்ல, மற்றவனுக்கு வெறும் அட்டையை கொடுத்துருவாங்க. சில பணக்கார ஆட்களுக்கு மட்டும் என்ன இருக்கு, விருந்துக்கு உள்ள ஒரு அட்டையை சேர்த்து சின்னதா விசிட்டிங் கார்டு மாதிரி சேர்த்து வச்சு கொடுக்குற வழக்கம்லாம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமா, சாப்பாட்டிலேயே மகா கெட்ட சாப்பாடு, உணவிலேயே மகா கெட்டது என்னவென்றால் ஒரு திருமண விருந்து. எந்த திருமண விருந்து, யுதுஆலஹல் அக்னியா வ யுத்ரகல் ஃபுகரா,
செல்வந்தர்கள் அழைக்கப்பட்டு ஏழைகள் விடப்பட்டால் அது கெட்ட விருந்து. கெட்டதுன்னா செய்யக்கூடாது இருக்கும். கெட்ட விருந்து என்று ரசூலுல்லாஹ் ஒரு இதுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? கெட்டது ஒரு முஸ்லிம் செய்யலாமா? கெட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா போகக்கூடாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு விருந்து கொடுக்கறதுல கூட என்ன ஒழுங்க சொல்லி தர்றாங்கன்னா சமூக பார்வை பாக்குறாங்க. நீங்க வாட்டி சாப்பிட்டு வர்றீங்க, இந்த ஏழையை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறான, அடுத்த வீட்டுல உட்கார்ற ஏழை கொடுக்க மாட்டேங்கிறான், 7 மகள்ல தள்ளி பணக்காரனை கூட்டிட்டு திங்க வச்சு அவன் என்ன பாடுபடுவான்? அந்த ஏழையுடைய மனசு என்ன பாடுபடும்? மூக்கு வரைக்கும் இழுக்கு அந்த வாசம். அவனை கூப்பிடாட்டா கூட அவனுக்கு எட்டாது. அது கூட இவனுக்கு முக்கியமாவும் தெரியாது. அவன் இதே மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பான். பணக்காரன் இந்த மாதிரி பிரியாணி, இந்த மாதிரி நெய்ச்சோறு, இந்த மாதிரி புலவெல்லாம் 1000 தடவை சாப்பிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஸ்வீட்லாம் அவனுக்கு அத்துப்படி. அவனுக்கு இதை கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இவனுக்கு என்ன இருக்கு? அந்த வாசத்தை பார்த்த உடனே பக்கத்து வீட்டில் கண்டிப்பா நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு சாப்பாட்டின் பக்கம் நாட்டம் உள்ளவனாக அந்த அதை விரும்பினவனாக இருக்கும் பொழுது அவனை வேணும்னு புறக்கணிச்சுட்டு வெறும் பணக்காரனை மட்டும் கூப்பிட்டா நம்மளை கூப்பிட்டான்ல நீ போயிடக்கூடாது. என்ன பார்க்கணும்? ஏழையை விட்டுருக்கிறான், பணக்காரனை கூப்பிடுறான், இதுக்கு போக கூடாது. நீ ஒரு சமூக துரோகி, நீ ஒரு பக்கத்தில் உள்ள ஏழையை கவனிக்காதவன் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் இது எதை பார்க்கறான்? அல்லாஹ் எதை பார்க்கறான்னு கேட்டா அந்த பாதிக்கப்படுறவனுடைய உணர்வு பார்க்கறான். அந்த ஏழை நிலையில நீங்க பாருங்க, அந்த ஏழையை யாரை விட்டுருக்கிறானோ ஏழைங்கிறதுக்கு தானே விட்டுருக்கிறான். ஏழ்மையா இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டுருக்கிறான். அப்ப ஏழைங்கிறதுக்காக ஒருத்தனை புறக்கணிச்சிருக்கிறான்னு சொன்னா அந்த ஏழை என்ன பாடுபடுவான்? அவனுக்கு இது பெரிய விஷயம் தானே. இந்த மாதிரி ஒரு நல்லது கெட்டதுல சாப்பிட்டா தானே இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட முடியும். காசு கொடுத்து கடையில வாங்கி சாப்பிட முடியும் அவனுக்கெல்லாம். இந்த மாதிரி கல்யாண காட்சியில போய் ஏதோ சுவையா சாப்பிட்டா தான் உண்டு. கல்யாணத்தை கூப்பிடும்போது நம்ம என்ன கவனிக்கணுமா? ஏழை பணக்காரன் கேட்கவே செய்யலாம். மூஞ்சில் அடிச்ச மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுறிய, ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லாம கூப்பிட்டுருக்கிறியா? அக்கம் பக்கத்துல எல்லாம் வர்றானா? ஏழை யாரையா ஒதுக்கி இருக்கிறியா? ஆமா நானும் ஒதுக்கிட்டேன் போ உன்னைய அப்படின்னு என்ன செய்யணும்? அவனை நம்ம ஒதுக்கி விட்டுறணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5177வது ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி இதே கருத்தை இன்னொரு வார்த்தையில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷர்ரு தானி தாமுல் வலிமதி, உணவுகளிலே மகா கெட்டது ஒரு திருமண விருந்து. அது எப்படிப்பட்ட திருமண விருந்து என்றால் யம்னவுஹா மையதிஹா வ யுதுஆ இலைஹா மையபாஹா, எவனுக்கு அதுல விருப்பம் இல்லையோ அவன் அழைக்கப்படுவதும், எவன் அதை ஆசைப்படுகிறானோ அவனை மறுக்குவதும் கெட்ட உணவு. இவன்லாம் வேண்ட வெறுப்பா வருவான். அவன் எதுக்கு வருவான்? ஏண்டா ஒட்டுமைங்களுக்கு போட்டு இவ்வளவு வேலை பார்க்கலாம் அந்த நேரத்துல அப்படின்னு மோத்தாசனிக்கா வருவான். உட்காந்து அது வைக்குவான், கையை வைப்பானுவ, உட்கார்ந்து அதை சாப்பிட்டு பார்த்தா முக்காவாசி தட்டிலே இருக்கும். அப்படி கொண்டு குப்பை தட்டிக்கு போவோம். வெளியே போய் நெய்யை கம்மியா போட்டாங்க, கறி வேவலன்னு சொல்லுவான். நம்ம முரட்டாடை போட்டாங்க, இலாங்கடா இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஏலக்காய் வாசம் கொஞ்சம் அதிகமா. இப்படி என்னத்தையாவது குறை சொல்லிட்டு போவான். இவனை போய் கூப்பிடுறிய, இவனை மாதிரியா தேர்ந்தெடுத்து கூப்பிடுறிய? ஏழைய கூப்பிடு. கல்யாண விருந்து என்பது யாரு கொடுக்கணும்? ஏழைகளா தேர்ந்தெடுத்து கொடுத்து பழகணும். பணக்காரர்களை கூப்பிட கூட தப்பு கிடையாது. ஒருத்தன் கல்யாண விருந்துல வேணுமென்றே பணக்காரர்களை ஒதுக்கி விட்டு ஏழைகளையா செலக்ட் பண்ணி கூப்பிட்டாண்டு வைங்க, அது குறை சொல்ல இயலாதீங்க. அதுதான் விருந்துக்கு தகுதியானவங்க. விருந்து சாப்பிடுவதற்கு தகுதியான மக்கள் யாரு? அவங்கதான் மன நிறைஞ்சு வாழ்த்திட்டு போவாங்க. அது உப்பு கூட இருந்தாலும் நெய் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு அதுவே மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கும், மன நிறைவை தரக்கூடியதா இருக்கும். அப்ப யாரு வழிய வர்றான் அவனை விரட்டுறீங்க, யாரு வேண்டா வெறுப்பா வர்றான் அவனை போய் கூப்பிடுறீங்களா? என்னப்பா இது மகா கெட்ட சாப்பாடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணியது சஹீஹ் முஸ்லிம்ல 2586வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்? இந்த ஏழை உணர்வை யாராவது கவனிக்கிறாங்களா? எந்த ஒரு நூல்லையாவது, எந்த ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய புத்தகத்திலேயாவது, எந்த ஒரு சித்தாந்தத்திலேயாவது ஏழை புறக்கணிக்கப்படுற விருந்தை நீங்களும் புறக்கணிங்கன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறானா? ஏழையை கூப்பிடாட்டி நீ ஏழை பக்கம் நில்லு, நடுத்தர வர்க்கமா நீ இருக்கிற உடனே கூப்பிட்டாங்க, நம்மளை கூப்பிட்டாங்கன்னு போகணுமா? இல்ல ஏழையை புறக்கணிச்சாண்டு அதை வெறுக்கணுமா? இதுக்கு எவனாச்சும் தீர்வு சொல்லி இருக்கிறானா? இது படைச்சவனுடைய மார்க்கமா இருக்கனாலதான் எல்லாரும் மனசையும் பாக்குது. எல்லாரும் இதுல எப்படி பாதிக்கப்படுற, எவனும் பாதிக்கப்படுவார். இந்த மார்க்கத்தில் ஒருத்தன் இருப்பதாக இருந்தால் அவனால் யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. மனசால் கூட அவன் என்ன செய்யக்கூடாது, அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது என்று இஸ்லாம் இதுல கூட ஒரு கவனத்தை செலுத்துவதை நீங்கள் பார்க்கிறீங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் கவனிக்க தவறிய இதை விருந்து தொடர்பாகவே, இந்த விருந்து ஒரு வீட்டுக்கு போறோம், பண்பாடு அப்படித்தானே, சந்திக்கிறோம், முசாபா செய்யறோம், வீட்டுக்கு போறோம், அங்க சாப்பிடுறோம், அந்த மாதிரியான அந்த தொடர்புடைய நாகரிகத்தில் இன்னொரு நாகரிகம் என்னன்னு கேட்டா, இப்ப இந்த கல்யாணம் காட்சி விருந்துக்கு போறாங்கல்ல, விருந்துங்கிறது ஒரு மகிழ்ச்சிக்காக கொடுக்கறதா விருந்து. இன்னைக்கு என்ன நடைமுறை நாட்டில் நீங்க பாக்குறீங்கன்னு கேட்டா, விருந்துக்கு போறவன் அதுக்கு ஏதாவது கொண்டு போகணும்.
என்ன கொண்டு போகணும்? எழுதுறது மொய். விருந்து என்ன ஹோட்டல் நடத்துறீங்க? விருந்துன்னு சொல்லி கூப்பிட்டு செய்யறான் ஹோட்டல் மாதிரி. அங்க உட்கார்ந்து தின்னுட்டு போகும்போது எழுதுவாங்க, உட்கார்ந்துட்டு என்ன செய்வான், இவரை வாசிக்கவும் செய்வாங்க. இன்னாருடைய மகன் இன்னாரு 125 ரூபாய், இன்னாருடைய மகன் இன்னாரு வாசிக்கிட்டே இருப்பானுவோம். பேர் வராதவன் அப்படி நொந்து நூலாயிருவான், கேவலப்பட்டு போயிருவான். இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா கூப்பிட விட்டு கேட்ட விட்டுருவாங்க. எது, நான் உனக்கு மகளுக்கு நான் அதை செஞ்சேன், நீ எனக்கு திருப்பி செய்யலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், கொடுத்ததை வசூல் பண்றதுங்க. இந்த விருந்துங்கிற பெயரை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனுக்கு அன்பளிப்பாக ஒரு பொருளை கொடுத்துட்டு அதை திரும்ப கலெக்ஷன் பண்றதுக்காக என்ன செய்யறாங்க, இதை யூஸ் பண்றாங்க. விருந்துங்கிறத யூஸ் பண்றாங்க, பங்கனை யூஸ் பண்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, இது எல்லாரும் செய்யறாங்க. கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லாம, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கேட்டு வாங்குறது கூட தப்பா தெரியல. என்னது, அதாவது மனிதன்ல பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வு உள்ளவனா இருப்பான். நான் ஒரு ஏழை, எனக்கு நீங்க பணக்கார ஒரு ஆள் 1000 ரூபாய்க்கு எனக்கு செஞ்சுட்டீங்க, உங்க வீட்டுக்கு எனக்கு 1000 ரூபாய்க்கு செய்ய இயலுமா? நீங்க வசதியான ஆள் 1000 ரூபாய்க்கு எனக்கு செஞ்சா நான் எனக்கு 5 ரூபாய்க்கு தான் எனக்கு செய்ய இயலும், அதான் நான் செய்ய இயலும். இவன் என்ன நினைக்கிறான், நான் உனக்கு 1000 ரூபாய்க்கு செஞ்சிடல, நீ எனக்கு 1000 ரூபாய்க்கு செய். உங்களை யாரு செய்ய சொன்னது? இவனா போய் 1000 ரூபாய்க்கு செஞ்சு விட்டு அவன் 1000 ரூபாய் சம்பளக்காரனா இருப்பான். ஒரு மாசம் சம்பளத்தை கொண்டு எனக்கு ஏதாவது வாங்கி கொண்டாந்து கொடு. அவன் சின்னதை வாங்கிட்டு போனான்னு வைங்களா, என்னடா அது 1000 ரூபாய்க்கு உனக்கு அது வாங்கி கொடுத்துருக்க, நீ என்ன ஒரு நான் குடம் வாங்கி கொடுத்தா நீ என்ன செம்பு வாங்கி கொடுத்துட்டு போற இப்படின்னு சொல்லுவான். அவன் சக்திக்கு செம்பை தான் கொடுப்பான், ஓன் சக்திக்கு குடத்தை கொடுத்துருக்கிற. அப்ப ஒரு மனுஷனுக்கு மனுஷன் கொடுக்கிறது என்பது திரும்ப கலெக்ஷன் பண்றதுக்கா? இது ஒரு நாகரிகமா? இது யாராவது வெட்கப்படுறாங்களா? பேப்பர்ல அடிச்சீங்க, பேப்பர்ல நோட்டீஸ்ல அடிச்சு மொய் எழுதுபவர்கள் அந்த தவறாமல் மொய்யை கொண்டு வந்து விடவும், அது கேட்டு வாங்குறான். மொய் எழுதுறவங்க செய்யுங்க, தவறாமல் மொய்யை கொண்டு வந்து விடவும் சொல்லி அது கேட்டு வாங்குறதெல்லாம் பாக்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டுக்கு நடக்குது. இது காட்டுமிராண்டி காலத்தில் நடக்கல. இது 20ஆம் நூற்றாண்டு நாகரிகத்துக்கு உச்சிக்கு போயிட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு யுகத்தில் இப்படி நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்ல ஆயுது ஃபீ ஹிபத்திஹி, ஒருத்தனுக்கு அன்பளிப்பா கொடுத்து விட்டு அதை திரும்ப எதிர்பார்க்கிறவன். ஒரு ஆளுக்கு அன்பளிப்பா ஒண்ணு கொடுத்தாச்சு, கல்யாணத்துக்கு நினைச்சிட்டீங்க, ஒரு 5 பவுன் நகையை கொண்டே போட்டு விட்டீங்க. எது போட்டீங்க? அந்த புள்ள நல்லா இருக்கட்டுமே, நம்ம மாமா புள்ள தானே, நம்ம சித்தம்மன் புள்ள தானே, சந்தோஷமா இருக்கட்டுமே, இந்த அன்பளிப்பா கொடுத்துட்டீங்க. அது கொடுத்தா எப்படி கொடுக்கணும்? அதோட மறந்துடணும். கொடுத்தது அன்பளிப்பாக இருந்தா நீங்க என்ன கொடுத்தீங்க, ஏது கொடுத்தீங்கிறதெல்லாம் உங்க உள்ளத்திலிருந்து போயிடணும். அதுக்கு பிறகு அன்பளிப்பு. அதை கொடுத்துட்டு நீ கொடுத்துட்டோம்ல, நம்ம கல்யாணத்தை திருப்பி வரும்ல அப்படின்னு எவனாவது எதிர்பார்ப்பானையானால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கல் கல்வி, அவனு நாய் ஒண்ணு. எந்த நாயோட ஒப்பிடுறாங்க? யகி சும்ம யஊது ஃபீ கைஹி, சாப்பிட்டுட்டு நாய் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்துட்டு திருப்பி அதையே சாப்பிடும். சில நாய்கள் என்ன செய்யும், சாப்பிட்டுரும், சாப்பிட்டு அதை வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்ததை எவனா சாப்பிடுவானா? நாய் சாப்பிடும். வாந்தி எடுத்தது செய்யும், திருப்பி சாப்பிடும். வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடுற நாயும் சரி நீயும் சரிங்கிறாங்க. யாரும் சொல்றாங்க, ஒருத்தனுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா அதோட மறந்துடணும். கொடுத்தது மனசுலயே இருக்கக்கூடாது. கொடுத்தது செய்யக்கூடாது. ஒரு காலத்திலேயே கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி, நீ எது கொடுத்த? மறுமை நன்மைக்கு தானே கொடுத்த, அவன் மேல அன்பு வச்சு தானே கொடுத்த. அன்பா இருக்கும்போது கொடுத்து சண்டையா இருக்கும்போது கேட்பானுவோம். ஒரு நேரத்தில் நல்லா ராசியா இருக்கும்போது கொடுத்து விடுவாங்க. சண்டையா இருக்கும் நேரத்தில் நான் கொடுத்தேன்ல, நேற்று கொடுத்து எதுக்குறா கொடுத்த, திருப்பி வாங்க கொடுத்த, திருப்பி வாங்க கொடுத்த நான் வாங்கி இருக்க மாட்டேனே. நீ கலெக்ஷன் பண்றது கொடுத்திருந்தா நான் வேணான் இருப்பேனே. நீ கொடுத்த எது கொடுத்த? ஏதோ நம்ம மேல முகப்பத்துல பாசத்துல தர்றான்னு நான் பாட்டு வாங்கி செலவு பண்ணிவிட்டேன். நீ அப்புறம் வந்து சண்டையா போன தாண்டு கேட்ட என்ன அர்த்தம்? இவன்லாம் நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்பாடு உள்ளவன் உலகத்துல நிறைய இருக்கிறான். இது கொஞ்சம் கூட உறுத்தல் வரமாட்டேங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்ல ஆயுது ஃபீ ஹிபத்திஹி, கொடுத்த அன்பளிப்பை திரும்ப எதிர்பார்ப்பவன் கல் கல்வி, நாயை போன்றவன். யகீ சும்ம யஊது ஃபீ கைஹி, வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடுகிறத அந்த நாயை போலவன். புகாரியில 2589 6975வது ஹதீஸ்ல இதை நம்ம பார்க்கலாம். அதனால அன்பளிப்பு கொடுத்தா அதோட மறந்துடணும். இது உலகத்தில் இஸ்லாம் தான் சொல்லுது. அழுத்தம் திருத்தமா சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெளிவான வார்த்தைகளால் இஸ்லாம் மட்டும்தான் இது என்ன செய்யுது, உலகத்தில் தனித்து இந்த அறிவுரையை சொல்ற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கடும் வார்த்தையை சொல்றாங்க. அவங்களே இந்த நாய்க்கு உதாரணம் காட்டிட்டு, லைசலனா மசலு சூயி, இந்த கெட்ட உதாரணத்திற்கு நாம் ஆளாகிற வேண்டாம். ரசூலுல்லாஹ் அந்த உதாரணத்தை சொல்றாங்க. நாய் என்ன சொல்றாங்க? அடை வாந்தி எடுத்த நாயின்னு சொல்லி இருக்கிறேன், அந்த நிலை நமக்கு வேணுமா?
இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமை நமக்கு தேவையா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உதாரணத்தை வச்சு மக்களுக்கு என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கெட்ட உதாரணத்துக்கு ஒருவனே ஆவாத, இது மாதிரி மோசமான உதாரணம் நமக்கு வேணாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காட்சி புகாரியில 2622 6975வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இத கூட இத இன்னும் நல்லா உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க. நம்ம ஒரு ஆளுக்கு இந்த பேனாவை அன்பளிப்பா கொடுத்துட்டோம், அன்பளிப்பா வச்சுக்கிட்டவன் அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது விற்கிறான். பேனாவை என்ன செய்யறான், நம்ம பேனாவை அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டோம், அவன் கொஞ்ச நாளைக்கு அந்த பேனா வச்சிருந்தான், அப்புறம் என்ன கஷ்டமோ அவனுக்கு விருப்பம் இல்லையோ இந்த பேனா யாராவது எடுத்துக்கலான்னு கேட்கறான். அப்ப நான் தானே கொடுத்திருக்கேன் அவனுக்கு அன்பளிப்பா, அது நான் வாங்கக்கூடாது, காசு கொடுத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அன்பளிப்பை சும்மா வாங்குறது மட்டும் இல்ல, விலை கொடுத்து கூட வாங்கக்கூடாது. இல்லன்னா நீ அதை அவன் கரெக்டான விலையை சொல்ல மாட்டான். நீ 10 ரூபாய் பேனா, 10 ரூபாய்க்கு இந்த பேனா நீ கொடுத்திருக்கிற, விற்கும் போது 10 ரூபாய்க்கு வேற ஒண்ணா இருந்தா வித்திருப்பான். நீ போய் கேட்டா என்ன செய்வான், இவர் தான் நம்ம கொடுத்தாரு, நம்ம எப்படி இவர்கிட்ட போய் 10 ரூபாய் கேட்கறது, என்ன தேய்ச்சி கொடுங்க, ஒரு 3 ரூபாய் கொடுங்க அப்படிமா. அப்ப நீ கொஞ்சத்தை நீ வாங்குறீங்களா, திருப்பி முழுசா வாங்காட்டா கூட கொஞ்சத்தை நீ வாங்கியிருக்கிற, அன்பளிப்பை கொடுத்தலன்னு செய்யற, கண்டிப்பா அந்த தாட்சியம் பாப்பீங்களா இல்லையா? உங்களுக்கு யார் தந்தானோ அவனே உங்களுக்கு திருப்பி வித்தான்னு சொன்னா நீங்க அவன் எப்படி கரெக்டான விலையை சொல்லுவான்? வெளியில மாதிரி கரால பேசுவானா? ஒரு வியாபாரி எப்படி பேசுவான் அந்த மாதிரி பேசுவாங்க, விற்க இயலுமா? அதனால ஒருத்தருக்கு அன்பளிப்பை கொடுத்தா அந்த அன்பளிப்பை விற்கலாம். எப்படி நடக்குதுன்னு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆளுக்காக என்ன செய்யறாங்கன்னா, குதிரையை அன்பளிப்பா கொடுக்கறாங்க. இந்த குதிரையை நீ வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துறாங்க. கொடுத்து விட்டு கடத்தலுக்கு ஒரு நாள் போறாங்க. அது அந்த ஆளு சந்தையில வித்துட்டு இருக்கிறாரு. யாராவது குதிரை வேண்டா வாங்கிக்கிறீங்க, அவருக்கு என்ன கஷ்டமோ, அவருக்கு என்ன அன்பளிப்பை கொடுத்தா வச்சுக்கிட்டு அவனுலாம் கிடையாது, அவர் விருப்பம். அன்பளிப்பை வித்துனா, நான் கொடுத்த அன்பளிப்பு வித்துட்டான்னு சொன்னா கூட நீங்க அதை திரும்பி எதிர்பார்க்கறீங்கன்னு அர்த்தம். அன்பளிப்புனா என்ன, நீ விக்கிறாந்தா வித்துக்க, வைக்கிறாந்தா வச்சுக்க, வேற ஆள் கொடுக்கறாந்தா கொடுத்துக்க, அது ஒரு அன்பளிப்பு. நம்ம என்ன செய்யறோம், அன்பளிப்பு கொடுத்துட்டு நீங்க எனக்கு ஒரு அன்பளிப்பானா கொடுத்தேன்னு வைங்களேன், நான் அது அவர்கிட்ட கொடுத்தேன்னு வைங்க, இவனுக்கு நான் ஒரு அன்பளிப்பு கொடுத்தேன் வேற ஆள் கொடுத்துட்டான் அப்படின்னா நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு அர்த்தம். நீ எனக்கு தான் கொடுத்த, என்னுடைய ஆயிடுச்சுல, என்னுடைய ஆன பிறகு நான் வச்சுக்கிட்டா என்ன, நான் விருப்பமான ஒரு ஆளு கொடுத்தா என்ன, அல்ல நீ பேனாதான் என்கிட்ட வச்சுக்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அதை விட ஒரு நெருக்கடி காசு தேவைப்படுது, எனக்கு ஒரு வாட்சியை கொண்டா கொடுக்குறீங்க, இந்த வாட்சி இப்ப எனக்கு தேவையில்லை, 100 ரூபாய் எனக்கு இப்ப தேவை, நான் என்ன செய்வேன், வாட்சி 100 ரூபாய், அதெல்லாம் எனக்கு முக்கியம். ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறான், அவனுக்கு தேவை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதை அவன் என்ன செய்யணும்னு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது. அவன் நினைச்சா வச்சுக்கிடுவான், நினைச்சா வேற ஆள் கொடுப்பான், நினைச்சா விக்குவான், அவன் என்ன வேணாலும் செய்வான். அப்ப நம்ம அந்த உரிமை இருக்குது. அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு குதிரையை அன்பளிப்பா கொடுக்கறாங்களா, இப்ப வஜதஹு யுபாவு, அது விற்பனை செய்யப்படுற காட்சியை பாக்குறாங்க. உடனே வாங்கலான்னு கிட்ட போயிடுறாரு. அப்ப அவருக்கு இந்த இது யாவும் வந்துருது, எது கொடுத்ததை வாங்கினா நாயிட்டாங்களே, இவர் வாங்கல, காசுக்கு தான் வாங்க போறாரு, காசுக்கு வாங்குறவருக்கு என்ன ஒரு எப்படி சமுதாயத்தை உண்டாக்கி இருக்கான் பாத்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமுதாயம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம காசை கொடுத்துல வாங்குறோம், அவர் குதிரையை விற்கிறார், நம்ம காசுக்கு வாங்குறோம் அப்படின்னு இவர் நினைக்கல, கொடுத்ததை வாங்க கூடான்ட்டாங்க. காசு கொடுத்து வாங்கினா அது இந்த கேட்டகரியில வருமானு தெரியலையே, நில்லுப்பான்னு சொல்லிட்டு ரசூல் வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, வாங்க நினைச்சிட்டு சும்மா அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஸ்தாமரஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்கன்னா பர்மிஷன் கேட்கறாங்க. நான் ஒரு ஆளு குதிரையை கொடுத்தேன், அந்த ஆள் வித்துக்கிட்டு இருக்கிறாரு, நானே இது விலைக்கு வாங்கிக்கிறவா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தவுது பி சதகத்திக, கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்காத. பாருங்க, காசுக்கு வாங்குறது சொல்றாங்க. நீ காசுக்கு வாங்குறா இருந்தா கூட அதை நீ வாங்காத, அதுல இருந்து வேற ஆளுக்கு போயிட்டு வாங்கிக்கலாம். அந்த குதிரைய ஒரு ஆள் வாங்கி அவர் வித்தாருன்னா வாங்கிக்கலாம், அவர் உங்களுக்கு காசு பார்க்க மாட்டாரு, அவர் உங்களுக்கு சலுகை தர மாட்டாரு. யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவர் வித்தாத்தான், அந்த பொருளையே வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. அந்த பொருள் ரவுண்ட் அடிச்சு வந்தா என்ன செய்யலாம், அது வாங்கலாம். அந்த ஆள்கிட்ட யாருக்கு நீங்க கொடுத்தீங்களோ அவரே அதை விற்க வந்தாரையானால் காசுக்கு தந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நம்ம மாட்டேன்றணும். ஏன்னா கண்டிப்பா அவர் அதில் பாதிக்கப்படுவார். அதை விட ஒரு ஆள் கூட கிடைக்கும். கொடுத்த அன்பளிப்பை கொஞ்சோன்னு வாங்குற மாதிரி வரும். ஒரு 10 ரூபாய் பொருள் 9 ரூபாய்க்கு அவர் தந்தா கூட 1 ரூபாய் நீ திருப்பி வாங்கிட்டு இருந்தா அர்த்தம். 10 ரூபாய் பொருள் 10 ரூபாய் அவருக்கு கிடைக்கணும், நீ திருப்பி வாங்கும்போது 9 ரூபாய்க்கு வாங்கினு சொன்னா 1 ரூபாய் அவருக்கு நஷ்டம் தானே. அப்ப நீ கொடுத்த 1 ரூபாயை திருப்பி வாங்கிட்டு வந்து அர்த்தமாகுது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்ததாக புகாரியில 1489வது ஹதீஸ்லையும் 2636வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம்.
இன்னும் சொல்றாங்க, இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னா, ஒயின் ஆத்தாக்கஹு பிதிர்ஹமின், ஒரு திருகாண்டு விலகு இருக்கான். நீ கொடுத்த ஒரு குதிரைய ஒரு திருகம் 4 இடம் உள்ள வெள்ளி காசு வேணா, அந்த 10 ரூபா வச்சுக்கலாம், அந்த காலத்து காசு வேணா 10 ரூபா வச்சுக்கலாம். 10 ரூபான்னு விற்கிறாங்க. 10 ரூபாய்க்கு ரொம்ப சீப்பா கிடைக்குது. அது வரவே கூடாது. எவ்வளவு அற்பத்துக்கு வித்தாலும் சரி, ஒரு திருகத்துக்கு எவனும் வாங்கிட்டு போறான், நம்ம வாங்கக்கூடாது. நம்ம யார்கிட்ட கொடுத்தோமோ அவன்கிட்ட வாங்கிடக்கூடாது. ஒரு அற்பமான விலைக்கு அது மார்க்கெட்ல வந்தா கூட இவ்வளவு அற்பமா போகுத நம்ம கூட கொடுத்து வாங்கிடலாமனு வாங்கக்கூடாது. கொடுத்தது வாங்கக்கூடாது, சும்மா வாங்கக்கூடாது, காசு கொடுத்து வாங்கக்கூடாது. இந்த காசு கொடுத்து வாங்கக்கூடாது எவனா திங்க் பண்ணிருப்பானா? இதுல சின்ன ஒரு மைனூட்டா கவனிச்சாதான் இதுல உள்ள அநியாயம் உங்களுக்கு தெரியும். என்ன காசு கொடுத்தா வாங்குறேன்னு நீங்க நினைப்பீங்க, உள்ள நுணுக்கமா கவனிச்சாதான். காசு கொடுத்து அன்பளிப்பு தந்தவன்ட்ட ஒருத்தன் எப்படி பேரம் பேசுவான், அப்ப அவனுடைய நிலை எப்படி ஆகும், அவனுக்கு அதுல உள்ள நஷ்டம் என்ன, இதையெல்லாம் மனுஷன் கவனிக்க மாட்டான், படைச்சவன் கவனிப்பான். இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால அதையெல்லாம் பார்க்கணும். வேற ஆள்கிட்ட கொடுத்தா இவனுக்கு 10 ரூபா கிடைக்குமே, இவன்கிட்ட கொடுத்தா 8 ரூபா தானே கிடைக்கும், இவனை எப்படி வாங்க விடுறது, கூடாது போ கடை அப்படின்னு சொல்லி அந்த யாருக்கு அன்பளிப்பு செலுத்தப்பட்டுச்சோ அவன் பக்கம் உள்ள நியாயத்தை கவனித்து இஸ்லாம் சொல்கிறது. இந்த ஹதீஸ் ஒரு திருகத்தை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளக்கூடாது என்பது புகாரியில 1490, 3003, 2623 ஆகிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படைகளை இந்த விருந்துகளுக்கு போகும் பொழுது, அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது இந்த விஷயங்கள்ல பேணிக் கொள்ளணுங்கிறது உலகம் கவனிக்காத, உலகம் கண்டுகொள்ளாத, இது ஒரு பிரச்சனையாகவே எடுத்துக்கொள்ளாத விஷயமாக இருக்கிறது. இது மாதிரியான ஒரு நாகரிகத்தையும் இஸ்லாம் உலகத்துக்கு கற்றுத் தருகிறது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால், தனித்து விளங்குற எல்லாத்தையும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப தனித்து விளங்குவதில் இன்னொரு மேட்டர் என்னன்னு கேட்டா, எல்லா மனிதர்களுமே அவங்களுடைய சாதி, அவங்களுடைய இனம், அவங்களுடைய மதம் என்கிற அடிப்படையில தான் நியாயம் வழங்குறதே, கொடுக்கல் வாங்கலை எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளியில என்ன சமத்துவம் பேசுறவங்களா இருந்தாலும் சரி, என்ன நம்ம எல்லா மனிதர்கள்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதெல்லாம் எதுக்கு மேடைக்கு சொல்லிக்கிறவானே தவிர, மற்ற விஷயங்கள் வரும்போது பெரிய பெரிய உதவிகள் செய்யணும் வரும்பொழுது அவன் எதை கவனிப்பான், நம்ம ஆளு, நம்ம இனம், நம்ம சாதி அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்குள்ள இருக்குது, ஊடுருவி இருக்கிறத பாக்குறோம். ஒரு கடை வச்சிருக்கான்னு வைங்களேன், கடையில வேலைக்கு சேர்க்க வேண்டியிருக்கு, எல்லாம் ஜமான்னு சொல்லிக்கிறோம். அவன் ஜாதி ஆளையா தான் சேர்ப்பான். வெளியில நாங்க எல்லாம் ஜமம், நாங்க எல்லாரும் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். டிவில எல்லாம் விளம்பரம் கொடுப்பான், ரம்ஜானுக்கு எங்கள்கிட்ட துணி வாங்க அப்படின்னு அதெல்லாம் சொல்லிக்கிறோம். ஆனா என்ன செய்ய மாட்டான், ஒரு ஆளை கூட சேர்க்க மாட்டான். இப்படியானவர்கள் எல்லாம் என்ன இருக்கிறாங்க, சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவன் மதத்தை சொல்லி நீங்க எந்த மதத்துக்காரன்ட்ட வாங்க, எங்க மதத்துக்காரங்கிட்ட தான் கொள்முதல் பண்ணுவோம், எங்க சாதிக்காரன்ட்ட தான் பண்ணுவோம், அந்த சாதியத்தை போய் வாங்காத, இந்த மதத்தில் போய் வாங்காத என்று சொல்லி இந்த மதத்தின் அடிப்படையில் வேறுபாடு உண்டு. எதுல வேறுபாடு உண்டு அதுல வச்சுக்கிறேன். எதுல வேறுபாடு, வணக்கத்துல வேறுபாடு, அவன் வணக்கத்தை அவன் செய்யறான், உன் வணக்கத்தை நீ செஞ்சுட்டு போ. கொள்கையில வேறுபாடு, அவன் கொள்கை அவன் கடைப்பிடிப்பான், உன் கொள்கை அவன் கொள்கையை போய் நீ செய்யின்னு சொல்லக்கூடாது. அவன் கொள்கை அவன் செய்வான், உன் கொள்கை நீ செஞ்சுட்டு போ. அது மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்ல வேறுபாடு, ஒரு மதத்துக்கு இன்னொரு மதத்துக்கு மத்தியில ஆயிரக்கணக்கான வேறுபாடுகள் இருக்கும். அந்த வேறுபாடுகள் எல்லாம் விட சொல்லி நம்ம இஸ்லாம் சொல்லல. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அந்த வேறுபாடு இருக்கிற காரணத்தினால் அவன் மனிதன் என்ற முறையில அவனுக்கு செய்யற உதவிகளை, அவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை, அவனுக்கு வழங்க வேண்டிய நியாயங்களை நம்ம புறக்கணிக்கலாமா? கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அளவுக்கு யாரும் சொல்லல. மற்றவங்க சொல்லி இருப்பாங்க, நடைமுறைப்படுத்துறது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இது ரொம்ப கடுமையான ஒரு போக்கை மேற்கொள்றாங்க. ஆனா நமக்கு ரொம்ப கெட்டவரா இருக்கு. உலகத்துல என்ன பேரு, முஸ்லீம் தான், அப்படி அவங்க அப்படி தனியா நிப்பானுவோம். தனியா எதுல நிப்போம், கொள்கையில நிப்போம், கோட்பாடுல நிப்போம், வணக்க வழிபாடுகளை நிப்போம், கொடுக்கிறது உதவி செய்யறதுல அப்படி நிப்போம். அப்படி நிக்க மார்க்கம் சொல்லல. தொழுகண்டா உங்க வணக்கம் நமக்கு சரியா வராது, நீங்க எல்லாத்தையும் வணங்குவீங்க, நாங்க எல்லாத்தையும் வணங்க முடியாது, நாங்க ஒரு இறைவனை தான் வணங்க முடியும், நீங்க மூட ஜோசியம் பார்ப்பீங்க, நாங்க பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தனியா தான் நிற்போம். தனிதான் முஸ்லீம் தனியா தான் இருப்பான். எதுல தனியா இருப்பான், அவன் மார்க்கத்துல, அவன் கொள்கையில, சடங்குல, சம்பிரதாயங்கள்ல, அனுஷ்டானங்கள்ல தனித்து விளங்குவான். மனிதன்கிற முறையில செய்த உதவிகளையும் தனிச்சு வழங்குவானா? வழங்கக்கூடாது. இஸ்லாம் எப்படி போதிக்கிறது? முதல்ல குர்ஆன் இதை பற்றி அடிப்படையா என்ன பேசிக் போடுது என்பதையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க என்னென்ன கட்டத்தில எல்லாம் பிற மதத்து மக்களோட ஒரு மத நல்லிணக்கத்தை அற்புதமா கடைபிடிச்சிருக்கிறாங்க, எதுல எல்லாம் கடைபிடிக்கணும்னு வழிகாட்டி இருக்கிறாங்க என்பதை விவரமாக ஹதீஸ்களை நம்ம பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்கிறான்,
5வது சூராவுல 2வது வசனத்தில் சொல்கிறான், வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு, ஒரு ஆளுக்கு மேல உங்களுக்கு வெறுப்பு வரும், ஒரு கூட்டத்தார் மீது வெறுப்பு வரும். எதுக்காக ஏற்பட்ட வெறுப்பு? அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறது காபா, காபாங்கிற ஆலயத்தை விட்டு உங்களை தடுத்தார்களே, அந்த தடுத்த காரணத்தினால் ஏற்பட்ட வெறுப்பு. அன்தஅதது, வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டிவிடக்கூடாது. அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகள் இவங்களை பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது தடுத்துட்டாங்க. யார? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் முஸ்லிம்களையும் அந்த காபாங்கிற ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று தடுத்துட்டாங்க. வரவே விடல. ஒளிந்து கொண்டு வீட்டில் போய் தொழுகிற அளவுக்கெல்லாம் நெருக்கடியை உண்டாக்குனாங்க. அது அவங்க கட்டின ஆலயம், பாரம்பரியமா அவங்களுக்கு உரிமையாக இருந்த ஒரு ஆலயம். காபாங்கிற ஆலயம் இருக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தகப்பனாருக்கு உரிமை இருந்துச்சு, சஹாபாக்களுடைய தகப்பனார் பாட்டனார்மார்களுக்கு உரிமை இருந்துச்சு. அவங்க பாரம்பரியமாக அவர்களுக்கும் உரிமையாக இருந்த ஒரு ஆலயத்தில் என்ன பண்ணிட்டாங்க? உங்களை உள்ள விட மாட்டோம் என்று தடுத்து விட்டார்கள். இந்த தடுத்தது ஆழமா பதிஞ்சிருக்குமா இல்லையா? வெறுப்பு இருக்குமா இல்லையா? அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களை காபாங்கிற ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுத்தாங்களே, அதனால ஒரு கோபம் உங்களுக்கு இருக்கிறத, அதனால ஒரு பகைமை உங்க உள்ளத்தில் இருக்கிறத, அந்த பகைமை அன்சாத்தது, வரம்பு மீறுமாறு உங்களை தூண்டிவிடக்கூடாது. அப்படி செஞ்ச காரணத்தினால அவனுக்கு வழங்குற நியாயத்தை நான் வழங்க மாட்டேன், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்ய மாட்டேன் என்று உங்களை தூண்டிவிடக்கூடாது. எப்படி நீங்க நடந்து கொள்ளணும்? அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல காரியங்களுக்கும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்ட காரியங்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திற்கும் வரம்பு மீறுவதற்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்காதீர்கள் என்று 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒருத்தர் நமக்கு அநியாயம் செஞ்சா கூட அவர் ஒரு நல்ல காரியத்துக்கு உங்கள்கிட்ட கேட்கிறார், நீங்க என்ன செய்யக்கூடாது, இவன் தான் நம்மளை தடுத்தவன், சாப்பிடவே வழியில் சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு கேட்கிறார். நீங்க என்ன செய்யணும்? இவனுக்கு சோறு கொடுக்க கூடாது. ஏன்? நம்ம வரக்கூடாதுன்னு சொன்னால, இவன் தான் பிள்ளைகள் வரக்கூடாதுன்னா இவனுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களை செய்வதற்கு இந்த உங்களை பாதிச்ச ஒரு காரியம் இருக்குத, அது தடையாயிடக்கூடாது, தடை செய்யறது தூண்டிடக்கூடாது என்று அல்லாஹ் இந்த நமக்கு எதிரிகளாக இருப்பவர்களுக்கு கூட அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டம் வந்தால் செஞ்சிடணும் அப்படின்னு கட்டளை எடுக்கிறான். அதே சூராவுல அதே 5வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூனு கவ்வாமின் லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்காக செயல்படக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள். சுஹதா பில் கிஸ்தி, நீதிக்கு சாட்சியாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, நீதி செலுத்தாமல் இருப்பதற்கு ஒரு சமுதாயத்தின் மீது கொண்ட வெறுப்பு அவனுக்கு நீதி செலுத்துவதிலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். ஒரு வழக்கு வருது. என்ன வழக்கு? இது யாருக்கு சொந்தம்னு ஒரு வழக்கு வருது. ஒருத்தன் நம்மளை சேர்ந்தவனா இருக்கிறான், இன்னொருத்தன் நம்மளுக்கு அநியாயம் செஞ்சவனா இருக்கிறான். வழக்கு வருது, இந்த இது யாருக்கு சொந்தம், இது யாருக்கு சொந்தம், எனக்கு தான் உனக்கு தாங்கிறாங்க. இப்ப நீங்க என்ன பார்க்க கூடாது? இந்த படுவாதான் நம்மளை அடிச்சவன், இவனுக்கு இல்லைன்னு சொல்லிடுவோம். நான் தான் இப்ப ஜட்ஜா இருக்கிறேன், நான் நீதிபதியா இருக்கிறேன். நீதிபதியா இருக்கும் பொழுது என்னோட ஜமாத் தலைவரா இருக்கிறேன், என்கிட்ட வழக்கு வருது, இது என்னுடைய எதுங்கிறான் ஒருத்தன், அவன் என்னை சேர்ந்தவனா இருக்கிறான், எனக்கு வேண்டிய ஆளா இருக்கிறான். இன்னொருத்தன் என்னை அடிச்சவனா இருக்கிறான், எனக்கு அநியாயம் செஞ்சவனா இருக்கிறான். நான் என்ன பார்க்கணும்னு கேட்டா, இவன் அடிச்சதையும் பார்க்க கூடாது, இவன் எனக்கு வேண்டிய பார்க்க கூடாது, இது யாருக்குள்ளது பார்க்கணும். எதை மட்டும் தான் நான் பார்க்கணும்? இந்த பொருள் சம்பந்தமா தான் வழக்கு. இது யாருக்கு உரியதோ அந்த சட்டப்படி, பேப்பர் படி, ஆதாரப்படி, ரூல் படி, உரிமைப்படி இது யாருக்குள்ள நான் பார்க்கணும். உன் ஆதாரத்தை கொண்டா, உன் ஆதாரத்தை கொண்டா, அவன் ஆதாரத்தை எடுத்துட்டு போ. இதுதான் முஸ்லீம் செய்யணுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீதி வழங்குற விஷயத்தில் உங்களுடைய பகைமையெல்லாம் நிக்க கூடாது. அதை பார்த்தா நீதி வழங்குறான் உலகம் பூரா. அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, லா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது கொண்ட வெறுப்பு உங்களை தூண்டிவிடக் கூடாது. அலா அல்லா தஅதிலு, நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தூண்டிவிடக் கூடாது. இஅதிலு, நீங்கள் நீதியாக எப்போது நடந்து கொள்ளுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது. இறையச்சம் தொழுதா இறையச்சம் கிடையாது, நோன்பு வச்சா மட்டும் இறையச்சம் கிடையாது. நீதியா நீ நடந்தா தான் இறையச்சம் அர்த்தம். அவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு நீதியா நடக்கிறான், எவ்வளவு அநியாயம் பண்ணாலும் அவனுக்குரிய உரிமை அல்லாஹ் கொடுக்கிறான். நீ அல்லாஹ்வை பயப்படுறது நெசமாக இருந்தால் எவனுக்கும் அவனுடைய உரிமையை நீ பறிக்க கூடாது.
அவனுக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது என்று அல்லாஹ் 5வது சூறாவுல 8வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் சில எதனால நமக்கு இஸ்லாத்துக்கு வந்து கெட்ட பேர் வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதிரிகளோட சண்டை போட்டாங்க, யுத்தம் செஞ்சாங்க. அது யுத்தம்ங்கிற விஷயம் யாரோட செய்வாங்க? நம்மளை ஒழிக்கணும்னு பிளான் பண்ணி வரக்கூடியவரோட செஞ்சிருக்கிறாங்க. அவன் வேற, பொதுவான மக்கள் வேற. கலவரத்தில் அடிக்கிறதுக்கு வரக்கும் போது வாங்க மாலைப்பட்ட வரவேற்க முடியும். அந்த மாதிரி நேரங்கள்ல உள்ளவன் வேற, பொதுவாக நம்ம சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்கிறது வேற. அப்படிங்கிற வகையும் குர்ஆன் பிரித்து 60வது சூறாவுல அத்தியாயத்துல 8வது 9வது வசனத்தை எடுத்து பாருங்க. ரொம்ப அற்புதமா அல்ல அப்படி வகைப்படுத்துறான். எப்படி வகைப்படுத்தினா, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டைக்கு வராமல் இருக்கிறார்களே அந்த மக்கள் விஷயத்திலையும், வலம் யுகுர்ஜுக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் ஊர்களிலிருந்து உங்களை விரட்டாமல் இருக்கிறார்களே அந்த மக்கள் விஷயத்திலையும், அந்த பர்ரூஹும் அவங்களுக்கு நன்மை செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை, ஒத்துக்சித்து இலையும் அவங்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் தடுக்கவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்சிதீன், நீதி செலுத்துபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எதை தடுக்கிறான் என்று கேட்டால், இன்னமா யன்ஹாகுமுல்லாஹு, அல்லாஹ் எதை தடுக்கிறான் என்று சொன்னால், அனில்லதீன காத்தலூக்கும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் உங்களோடு மோதிக்கொண்டே இருக்கிறார்கள், உங்க மார்க்கத்தை ஒழிக்கிறது தான் லட்சியம் என்று இருக்கிறார்கள். அஹ்ரஜுக்கும் மின் தியாரிக்கும், உங்களுடைய நாடுகளை விட்டு ஊர்களை விட்டு உங்களை விரட்டி விட்டார்கள், அப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கிறார்கள். வலாஹரு அலா இஹ்ராஜிக்கும், அல்லது வெளியேற்றுவதற்கு துணையாக நின்றார்கள். இப்படி இருப்பார்களேயானால் அந்த வல்லூஹும், அவர்களை நீங்கள் நிர்வாகிகளாக பொறுப்பாளர்களாக ஆக்குவதைத்தான் அல்லாஹ் தடுக்கிறான். அல்லாஹ் யாரை தடுக்கிறான்? உங்களை விரட்டி ஊரை விட்டு விரட்டினவன் போய் உன் காரியத்தினுடைய நிர்வாகி அவனை நியமிச்சிடாத, நீ மேனேஜர் ஆக்கிப்படாத, அவன் கையில பொறுப்பை படைச்சிடாத. அது பொறுப்பை படைக்கிறத தடுக்கிறான், கொடுக்கறத கூட தடுக்கல. அவனை வந்து உன்னை விரட்டுறதையும் ஊரை விட்டு விரட்டுறதையும் கொள்கையா கொண்டவன நீ எப்படி பொறுப்பாளி ஆக்குவ? அப்படி நீங்கள் பொறுப்பாளி ஆகக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 60வது சூறாவுல 8, 9 வசனங்களில் தெளிவான முறையில் அல்லாஹ் இதை விளக்குகிறான். இன்னும் சொல்ல போனால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஒரே யுத்தமும் சண்டையும் பகமையும் அந்த மாதிரி இருந்தது. இவங்க முஸ்லீம்கள் எப்போதும் தனியா இருந்தார்கள், மற்றவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து கொண்டு முஸ்லீம்களை அழிப்பதற்காக வேண்டி பிளான் பண்ணினாங்க. யகூதிகளும் நசாராக்களும் இணை கற்பிக்கக்கூடியவர்களும் எல்லாம் ஒன்னா கூட்டு சேர்ந்து கொண்டு இருந்த நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒயின் அஹதும் மினல் முஷ்ரிக்கீன் அஸ்தஜாரக, இணை கற்பிக்கக்கூடியவர்கள், மாற்று மதத்தில் உள்ளவர்கள், முகமதே மாற்று மதத்தில் உள்ளவர்கள் உம்மிடத்தில் அடைக்கலம் தேடி வந்தால் ஃபஅஜிருஹு, அவருக்கு அடைக்கலம் கொடு. மாற்று மதத்தில் உள்ளவர் கூட வந்து என்ன செய்யறாரு? இஸ்லாமிய நாடு தான் இது, அடைக்கலம் நீங்க தான் காப்பாத்தனே, எனக்கு அடைக்கலம் தாங்க என்று கேட்டு வந்தால் ஃபஅஜிருஹு, அவருக்கு நீ அடைக்கலம் கொடு. ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அடைக்கலம் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அங்க தங்கி இருக்கும். 4 வார்த்தை கேட்பாரா இல்லையா? அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அவர் கேட்கட்டும். பிறகு சும்மா அப்லிகுஹு மஅமனஹு, பிறகு அவருக்கு பாதுகாப்பான இடம் எதுன்னு பார்த்து அங்க அவர் அனுப்பி வச்சிருங்க. ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْلَمُونَ, அவங்க விளங்காத மக்களா இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க? மாற்று முகாம்ல இருக்கிறாங்க. அவங்களை நீங்க பகச்சிக்கிற வேணாம், வெறுத்துற வேணாம் என்றெல்லாம் திருக்குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வந்து பொதுவாக இறைவன் காட்டக்கூடிய அறிவுரைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள்ல அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க, உலகத்துல மனித நேயம் பேசுறாங்களே, இவங்க மாதிரி நடக்கவே இயலாது, யாரும் நடக்க முடியாது. எப்படி நடக்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதை முதல்ல ஒரு அடிப்படையை நீங்க மனசுல வச்சுக்கிட்டாதான் இது விளங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற வரைக்கும் பயங்கரமான கஷ்டத்திலையும் ரொம்ப இழிவுபடுத்தப்பட்டும் அழிக்கப்பட்டும் உதைக்கப்பட்டும் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டும் தான் அவங்களுடைய 13 வருஷ காலம் ஓடியது. பிறகு எங்க போயிட்டாங்க? மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போய் 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த ஊர் மக்களை எல்லாம் வென்றெடுத்து, அப்புறம் 2 வருஷத்துக்குள்ளேயே சுற்று வட்டாரத்தெல்லாம் வென்றெடுத்து, 3 வருஷத்துக்குள்ளேயே இன்னும் அரபு கோத்திரங்களை பூரா வென்றெடுத்து, 4-5 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வென்றெடுத்து ஒரு சக்கரவர்த்தி ஆயிட்டாங்க. 3 வருஷத்துக்குள்ளேயே இன்னும் அரபு கோத்திரங்களை பூரா வென்றெடுத்து 4-5 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வென்றெடுத்து ஒரு சக்கரவர்த்தி ஆயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல போய் முதல் 1 வருஷம் தான் கொஞ்சம் சாதாரணமா மத்தவங்களா இருந்தாங்க. 1 வருஷத்துக்குள்ள என்னவாச்சு? அவங்க பக்க மக்கள் கூட்டம் கூட்டமா சேர ஆரம்பித்த உடனே அது ஒரு பெரிய ஒரு வல்லரசாக உருவாயிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த மதீனாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மதீனாவுல யகூதிகள் இருந்தார்கள், நசாராக்கள் இருந்தார்கள். அவங்கள கட்டாயப்படுத்தி வாழத்தை காட்டி இஸ்லாத்துக்கு கொண்டு விடுவான்னு சொல்லல.
அந்த நாட்டில் என்ன அவங்களும் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் பாருங்களேன். அதுல நபிகள் நாயகம் காட்டின மனித நேயத்தையும் பாருங்க. ஒரு யகூதி பெண்மணி, யகூதி பெண் என்ன பண்றாள்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பிடுறதுக்காக இறைச்சி கொண்டு வர்றேன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க பொம்பளை. அந்த இறைச்சியில என்ன இருக்குதுன்னு கேட்டா விஷம் கலந்து சமைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டு இறைச்சியை கொண்டாந்து அந்த பொம்பளை கொடுக்குது. அந்த ஆட்டு இறைச்சியில என்ன இருக்குது, விஷம் கலந்து அதுல வைக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இறைச்சியை வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அதனால அந்த வாயில சில பாதிப்புகள்லாம் ஏற்படுகிறது. அப்ப வந்து சஹாபாக்கள் தெரிஞ்சு போது இது விஷம் ஊட்டப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த பொம்பளையை நாங்க காலி பண்ணி கொண்டுட்டுமா கொலை பண்ணிட்டுமான்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது கூப்பிட்டு வர விசாரிக்கிறாங்க. அகமதுல வரக்கூடிய அறிவிப்புல நீ எதுக்காக இப்படி கொடுத்த, அவர் கொல்றதுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு இந்த பொம்பளை வர தைரியமா சொல்லுது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதிரிகள் அந்த சமூகத்தில் இருந்தும் கூட, எதிரிகள்ல பெரிய எதிரிகளாக இந்த யூதர்கள் யகூதிகள் தான் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. யகூதிகள் இருந்தும் கூட அவங்க கொடுக்கிற உணவை வாங்கி சாப்பிடுற அளவுக்கு எங்க நினைஞ்சாங்க, அந்த அந்த நெருக்கத்தை வச்சிருந்தாங்க. தைரியமா கொண்டாந்து பொம்பளை கொடுக்க வருதுல, கொண்டாந்து கொடுக்க வரணும்னு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, மன்னருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேண்டி அதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க. அந்த காலத்து ராஜாக்களுக்கு வந்து விருந்து கொடுக்கறதா என்ன செய்யணும், சாப்பிட்டு பாக்குறதுக்குன்னு ஒருத்தனை வச்சிருப்பானுவோ. எதுக்காக வேண்டி, அவன் சாவாம இருந்தா ராஜா சாப்பிடுவாரு. சமையல்காரனை சரி கட்டி விஷத்தை கலந்துருவாங்கல்ல, அப்ப சமையல்காரனை சரி கட்டி விஷத்தை கலந்து கொடுத்துட்டா ராஜா செத்து போயிருவாரு. அப்ப ராஜாட்ட ஒரு ஆள் என்ன டேஸ்ட் பாக்குறதுக்குன்னு சம்பளத்தை வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு பேரும் சொல்லுவாங்க. அந்த ராஜா பக்கத்துல இருப்பாரு, சோறு வந்து என்ன செய்வார், ராஜா உட்காந்து பாத்துட்டு இருப்பாரு. அவன் திங்கணும், தின்னுட்டு என்ன செய்வாரு பாப்பாரு, சாவல கொண்டா. அவ இப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணி எப்படி பயந்து பயந்து வாழ்ந்துருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் டெஸ்ட் பண்ணிட்டு ஆள் வைக்கல. என்னஞ்சாங்க, அவ்வளவு நம்பிக்கை. நம்ம என்ன யாருக்கு எந்த கெடுதி செஞ்சோம், வரட்டுமா வரட்டுமே வந்தா வரட்டுமேங்கிற மாதிரி இருந்தாங்க. ஒரு ஜனாதிபதி, ஒரு சக்கரவர்த்திய அந்த உயிரையே வைத்திருக்கிறார்கள் அந்த மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை, ஒரு ஆன்மீக தலைவரை, ஒரு சமுதாய தலைவரை, ஒரு அரசாங்கத்தினுடைய முதல் குடிமகனை வந்து கொல்றதுக்கு பிளான் பண்ணா சும்மா விடுவாங்களா? அது கொலைக்கு கொலை பண்ணிட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க, லா இல்ல வேணாம் விட்டுருங்க. இது புகாரியில 2617வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துல இந்த மாதிரியான செயல்கள்லாம் கடும் தண்டனை உண்டு. யாரு செஞ்சாலும் சரி, முஸ்லீம் செஞ்சாலும் சரி, இந்த கொலைக்கு கொலை தான், கண்ணுக்கு கண்ணு தான், பல்லுக்கு பல்லு தான், விஷத்தை கொண்டாந்து திங்க சொன்னீங்களே, நீ அந்த விஷத்தை நீ தின்னு சொல்றதா அதுக்கு இஸ்லாமிய ஆட்சியில உள்ள சரியான தண்டனை. ஆனால் தன் சம்பந்தப்பட்டது வரும்போது பாருங்க, இதுவே வேற ஆளுக்கு செய்யப்பட்டிருந்தால், வேற ஆள் செஞ்சிருந்தால் அந்த நியாயத்தை வழங்கியிருப்பாங்க. நபிகள் நாயகத்தினுடைய அந்த மனித நேயம் எந்த அளவுக்கு அளவு கடந்து இருந்தது என்று சொன்னால், தன்னை கொல்ல வந்ததுன்னு தெரிஞ்சவங்க மன்னிக்கிறாங்க. மன்னிச்சுடா தண்டனை கிடையாது. நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட மனித நேயத்தை கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, போயிட்டேரிமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தன்னை கொலை செய்ய முயற்சித்தவர்களுக்கு கூட. அப்ப இது என்ன விளங்குறோம், அவங்களுடைய ஆட்சியில வந்து முஸ்லிம் அல்லாத அந்த யகூதிகள் எப்படி இருந்தார்கள், எவ்வளவு கண்ணியமா இருந்தார்கள். நபிகள் நாயகத்தை வந்து சந்திக்கிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்களே, நினைச்சவனும் சந்திக்க முடியுது, சாப்பாடை கொண்டாந்து கொடுக்க முடியுது. இவங்க கொடுத்த சாப்பாடை சாப்பிடுற அளவுக்கு அவ்வளவு நட்பு முறையில பழகி இருக்கிறாங்க. இப்படி ஒரு தலைவர் வந்து பிற மக்களோட, சிறுபான்மை மக்களோட இப்படி நெருங்கி பழகி நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டா பார்க்க முடியாது. இது புகாரியில 2617வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்துங்கிற ஒரு ஏரியாவுக்கு, அந்த ஏரியாவில் உள்ள தீய சக்தியை ஒழிப்பதற்காக வேண்டி ஒரு படை நடத்தி செல்கிறார்கள். அந்த மாதிரி போர்கள் ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் காலத்தில் சாதாரணமா நடந்தது. திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பகல் நேரத்தில் அவங்களுக்கு அசதி மேலிடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப டயர்டா இருக்குது, அசதியா இருக்கிறது. அசதியா இருந்த உடனே அங்க ஒரு மரங்கள்லாம் உள்ள ஒரு இடத்தை பாக்குறாங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லேசா என்ன செய்வோம், சின்னதா ஒரு குட்டி தூக்கம் போட்டு போவோம், பிரயாணம் பண்ணி நம்ம டயர்டா இருக்கிறோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அந்த இடத்துல இறங்குறாங்க. எங்க பார்த்தாலும் முள் மரங்களா இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மரத்தை பார்த்து அவங்க ஒரு பக்கத்துல ஒதுங்கிட்டாங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள் அவங்கவுங்க ஒரு மரத்துல போய், பெரிய ஆலமரமா இருந்தா ஆலமரத்துக்கு 100 பேர் உட்கார முடியும், முள்ளு மரத்துக்கு எத்தனை பேர் உட்கார முடியும், ஒரு ஆள் தான் உட்கார முடியும். சின்ன சின்ன நிழல் தான் இருக்கும். அவங்கவுங்க ஒரு மரத்தை தேடி என்ன செஞ்சுட்டாங்க, தனித்தனியா பிரிந்து போய் விட்டார்கள் மக்கள் எல்லாம்.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பண்றாங்க, அவங்க எந்த மரத்துக்கு அடியில படுக்க போனாங்களோ அந்த மரத்துல உடைவாளை எடுத்து அப்படி தொங்க விட்டுட்டு உடைவாளோட இப்பவும் இருப்பாங்க. ஆபத்தான காலம் அது. எல்லாரும் உடைவாள் வச்சிருப்பாங்க. சஹாபாக்கள் அவ்வளவு பேருமே என்ன செய்வாங்க, சஹாபாக்கள் மட்டும் இல்ல எல்லா சமுதாய மக்களுமே, அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாருமே என்ன செய்வாங்க, ஆனா போலீஸ் ராணுவம் அந்த காலத்துல கிடையாதுல, அவங்களை தான் காப்பாத்திக்கணும், ஒவ்வொருத்தரும் தன்னை தானே தான் காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாருமே ஆயுதங்களோட தான் இருப்பாங்க அந்த காலத்துல. அப்ப அந்த வாழை எடுத்து என்ன செய்யறாங்க, மரத்துல தொங்க போட்டு அவங்க தூங்குறாங்க. தூங்கின உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்குது. அது ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாம் வாங்க வாங்கன்னு சத்தம் போடுறாங்க. சஹாபாக்கள்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு வந்தா ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆள் பக்கத்துல என்ன செய்யறாங்க, பிடிச்சி வச்சிருக்காங்க. என்ன மேட்டர்ன உடனே இந்த ஆளு இந்த பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல அந்த ஆள் யாருன்னு கேட்டா மாற்று மதத்துக்காரரு. அந்த ஆள் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டா, வந்திருக்காரு கொல்றதுக்காக வரல, அவர் வந்திருக்கிறாரு. வந்தவன படுத்து கிடக்கிறதும் வாள் கரெக்டா ஆயுதத்தை வச்சு ரெடியா தொங்க விட்டுருக்கிறது பார்த்தாரா, நல்ல சந்தர்ப்பம் இது, இவர் முடிச்சிருப்போம் திடீர்னு ஒரு பிளான் பண்றாரு. பிளான் பண்ணி விரட்டிட்டு வந்த ஆள் கிடையாது. அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை வெறுக்கக்கூடியவராக இருந்தாரு. முகமது நம்ம ஒழிக்கணுங்கிற மனசுல வெறுப்பு இருந்திருக்குது. அந்த வெறுப்பை பயன்படுத்தி என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த வாளை எடுத்துக்கிட்டு முகமதே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொமை யமுனாவுக்கு மின்னி என்கிட்ட உன்னை யார் காப்பாற்ற முடியும்னு கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சாவகாசமா இந்த உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ங்கறாங்க. யார் அல்லாஹ் தான் காப்பாத்துவான், வேற யார் காப்பாத்துவார் அப்படின்ற உடனே அவன் ஆச்சரியப்படுறான். அந்த ஆள் என்னது, என்னோட கையில வாள் எடுத்து வச்சு ரோந்தல் தனியா தான் இருக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் தூரத்தில் இருக்கிறாங்க, சத்தம் போட்டா கூட ஆளை காலி பண்ணணும் சேர முடியும். அவங்க என்னதான் சத்தம் போட்டாலும் தலையை சீவனப்புறம் தான் ஆட்கள்லாம் வந்து சேர முடியும். அவ்வளவு தூரத்தில் அங்க மக்கள் எல்லாம் பிரிந்து கிடக்குறாங்க. இந்த கொஞ்சம் கூட பயப்படாம ரொம்ப சாதாரணமா நிதானமா அல்லாஹ் தான் காப்பாத்துவான்னு அந்த சொல்லுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த ஆள் நடுங்கி போயிட்டாரு. இவ்வளவு போல்ட்டா அந்த சாதாரண பயந்து நடுக்குவார்னு பார்த்தோம், இல்லப்பா என்ன விட்டுருப்பா அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சா ஆள் எடுக்கிறான். நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க, சாதாரணமா சொன்ன உடனே அந்த ஆள் நடுங்கி போய் கையில உள்ள வாழை கீழே போட்ட உடனே டக்குன்னு உடனே சுதாரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழை எடுத்துட்டு இப்ப உன்னை யார் காப்பாத்துவா, நீங்க தான் காப்பாத்தணும், அவன் என்ன செய்யறான் அந்த ஆளு, நீங்க தான் காப்பாத்தணும். உடனே பிடிச்சி கட்டி போட்டு அப்புறம் கூப்பிடுறாங்க. பாருங்க ரசூலுல்லாஹ்வோட வீரத்துக்கு, நபிகள் நாயகத்தின் வீரத்துக்கு பெரிய எடுத்துக்காட்டுங்க. ஒரு பிரச்சனை வந்தா சால்வ் பண்ணிட்டு தான் ஆட்களை கூப்பிடுறாங்க. என்ன கூப்பிடல, வட்டம் வந்துட்டா எல்லாம் ஒடியாங்க கூப்பிடல, அந்த ஆளை எப்படி பேஸ் பண்ணுவோம் தன்னந்தனியா ஒண்டிக்கு ஒண்டி பேஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப ஆரோக்கிய திரகாத்திரமான ஆளு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரியான வாள் சண்டையா இருந்தாலும் சரி, வாகன குதிரையில ஏறி சவாரி செய்யறதா இருந்தாலும் சரி, அதுல எல்லாம் வந்து ரொம்ப முதல் தரமான ஒரு வீரராகத்தான் அவங்க இருந்தாங்க. அதனால என்ன செய்யறாங்க, அந்த ஆளை தனியா பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டு இந்த ஆளு இப்படி பண்ணிவிட்டான் அப்படின்ற உடனே என்ன செய்யறாங்க, கொஞ்சம் நேரம் எல்லாரும் காட்டி விட்டு சரி தொலைஞ்சிட்டு போனா போ, பாருங்க உளவு ஆக்கிபு ஜலச பிடிச்சி ஆபாட்ட காட்டிடுவேன், இதுதான் வந்திருக்கிறான், தொலைஞ்சிட்டு போறான், போயிட்டு போறான், போட அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு உட்கார்ந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப வந்து இது புகாரியில வந்து 2910 நீங்க பார்க்கலாம், 4137 பார்க்கலாம், 4139, 2913 இந்த இடத்துல எல்லாம் புகாரியில இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம என்ன விளங்குறோம், பிற மதத்துக்காரர்கள் மீது கொலை செய்ய வந்தவர்கள் மீதும் கருணை. புடிச்சு வெட்டி போச்சுட்டு போனா அவங்க குடும்பத்தார் கூட தெரியாது, காடு மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம், அப்ப கூட இல்லாத சஹாபாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற சமுதாயத்துக்காரன் சாட்சி கூட கிடையாது. அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்களா, ஓடு ஓடு குழஞ்சு போ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அனுப்பி வச்ச காட்சியை நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லாம் பிற மதத்தவர்கள் என்பதற்காக ரசூலுல்லாஹ் யாரையும் வெறுத்தது கிடையாது. தனக்கே கேடு செய்ய வந்தவர்களாக இருந்தால் கூட மன்னிக்கிறதுல வந்து சிறந்த நல்லா சொல்லிட்டான்ல, தண்டிக்கிறது சட்டமா இருந்தாலும் நீங்கள் மன்னிக்கிறதா சிறந்ததுங்கிறான்ல, அதுக்கு முதல் முன்மாதிரியா இருக்கிறாங்க பிற மதத்தவர் விஷயத்துல. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சுமாமான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த சுமாமாங்கிறவர் யாருன்னு கேட்டா, இவர் வந்து ரொம்ப ஒரு தனி ஆட்சியை ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கிறார். தன்னுடைய ஊர்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆட்சியில் என்ன பண்றாருன்னு கேட்டா, நிறைய கொள்ளை இஸ்லாம் யாராவது சொன்னாங்கன்னா தீர்த்து கட்டிடுவார். நபிகள் நாயகத்தினுடைய மதீனாவில் அவங்க ஆட்சி இருக்கிறது, இவர் ஒரு பகுதியில் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாரு, யாராவது வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாலேயே இவர் வந்து கொலை பண்ணிடுவார். இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய வருது, இதெல்லாம் அநியாயமா இருக்கு, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க ஏன் கொலை பண்றான், இவன் பாட்டு நிர்வாகம் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு என்ன பண்றாங்க, உடனே ஒரு அவனுக்கு எதிராக ஒரு படையை அனுப்புறாங்க. அது எப்படி நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக நீ இப்படி கொள்ளுவ அப்படின்னு சொல்லி ஒரு குதிரை படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அந்த குதிரை படை போய் என்ன செய்த, அந்த ஊரை ஜெயிச்சு ஆளை இழுத்துட்டு வந்தாங்க.
யார இந்த சுமாமாங்கிற ஆளை வந்து கொண்டு வந்து பள்ளிவாசல்ல கொண்டாந்து கட்டிட்டாங்க. பள்ளிவாசல்னா அதான் அங்க ஜெயிலு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல் தான் கோர்ட்டு, பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல் தான் பயிற்சி எடுக்கிற இடம், பள்ளிவாசல் தான் பஞ்சாயத்து பேசுற இடம், பள்ளிவாசல் தான் தான தர்மங்கள் ஜக்காத்து கொடுக்கிற இடம், எல்லாமே தலைமை செயலகம்ங்கிறதுல எல்லாம் வந்து அடங்கி இருக்கக்கூடிய ஒரு இடமாக அது பள்ளிவாசல். அவ்வளவு பிரம்மாண்டமான இடம். அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, ஒரு பக்கத்துல வந்து அவரை கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. சுமாமா பாத்தீங்கன்னா அவரை கொல்றாந்தா கொள்ளலாம், அவ்வளவு கொலை பண்ணிருக்காரு. அவரை வந்து மரண தண்டனை கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு ஏற்ற நிறைய கொலைகளை அவர் பண்ணியிருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சுமாமாவே என்ன உன் கருத்து இப்ப என்ன, இப்ப நீ எந்த நிலையில இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சுமாமா என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க என்னை கொலை செஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதியானவன் தான். ஏன் அவ்வளவு கொலை நான் பண்ணிருக்கிறேன், நான் வந்து அவ்வளவு கொலை பண்ணிருக்கிறதுனால நீங்க எனக்கு மரண தண்டனை விதித்தால், நீங்க கவர்மெண்ட்ல என்ன பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, அரசாங்கத்தை கொலை என்று எடுத்துக்கூட மரண தண்டனை, அப்ப நீங்க எனக்கு மரண தண்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்து இன் தக்துல்னி தக்துல் தாதமின், நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுத்தால் அதுக்கு தகுதியான ஒருத்தனுக்கு தான் நீங்கள் மரண தண்டனை கொடுக்கிறீர்கள். அதே நேரத்தில் வந்து நீங்க எனக்கு வந்து அருள் புரிந்து என்னை விட்டு விட்டால் நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படிங்கிறார். அதாவது நீங்க நான் வந்து உங்கள்கிட்ட நான் மறுத்தெல்லாம் பேச தயாரா இல்ல, நான் அப்பாவி, நான் ஒன்னும் செய்யலன்னா நான் சொல்ல ரெடியா இல்ல, நான் நிறைய பண்ணி இருக்கிறேன், உங்களுக்கு நிறைய இடைஞ்சல் பண்ணியிருக்கிறேன், உங்க மக்கள் வியாபாரத்துக்கு போகும்போதெல்லாம் வழிப்பறி பண்ணியிருக்கிறேன், உங்க மக்களை எல்லாம் என்னை கடந்து போகும்போதெல்லாம் இணைஞ்சிருக்கிறேன், கொலை பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரி நிறைய நான் பண்ணதுனால நீங்க கொள்றாந்தாலும் நியாயம்தான், அது அநியாயம் என்னால சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எனக்கு அருள் புரிஞ்சீங்க என்று சொன்னா, இறக்கம் காட்டினீங்க என்று சொன்னா நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு யாரு, சுமாமா. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா ஒண்ணுமே பேசாம போயிட்டாங்க. முதல் நாள் போயிட்டாங்க, ஒரு நாள் புறம் கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வைக்கிறேன்னா என்ன, சாப்பாடு பழம் கொடுத்து அதெல்லாம் இருந்திருக்கும். இரண்டாவது நாள் வருது. இரண்டாவது நாள் வந்து என்ன செய்யறாங்க, என்னப்பா என்ன அபிப்பிராயத்தில் இருக்கிற அப்படி திரும்ப ஒருக்கா கேட்கிறாங்க. நேற்று சொன்னதே அவர் என்ன செய்யறாரு அப்படியே சொல்றாரு. அப்போ ரசூல் என்ன செய்யறாங்க, ஒரு ரிப்ளை சொல்லாம சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மூணாவது நாள் வர்றாங்க. மூணாவது நாள் வந்த உடனே அதையே தான் நேற்று சொன்ன என்ன செய்யறாரு அவர் சொல்றாரு. உடனே ரசூல் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆள் அவுத்து விட்டுருங்க, போகட்டும் அவுத்து விட்டுருங்கன்றாங்க. உடனே அவுத்து விட்ட உடனே ஓடலாம்ல, அவர் அவுத்து விட்டு போறாரு. போய் அங்க இருந்த ஒரு சின்ன குட்டைனா குளத்தை விட சின்னதா இருக்கும்ல, குளம்ங்கிறது பெருசா இருக்கு, குளத்துல சின்னதா இருக்கிறது குட்டைமாங்க, குளம் குட்டைலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த சின்ன ஒரு குட்டை ஒண்ணு அங்க கிடக்கிறது, அதுல கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறது. போய் என்ன செய்யறாருன்னா அதுல குளிக்கிறாரு. அவரு தப்பிச்சு போறது தான் அவரை சொல்ல விட்டாங்க, அவுத்து விட்டான்னு அர்த்தம், எங்கடா தொலைஞ்சு போ அப்படின்னு அவரை மன்னிப்பு கொடுத்தாச்சுன்னு அர்த்தம். அவர் குளிச்சுட்டு என்ன செய்யறாரு, திரும்பி வர்றாரு. குளிச்சுட்டு என்ன செய்யறாரு, திரும்பி வர்றாரு. வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, அஷ்ஹது அல்லா பள்ளியாசலுக்கு நேரம் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல, நீங்க நிச்சயமா அல்லாஹ்வுடைய தூதரு, நான் உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு. எப்படி சொல்றாரு, யா முஹம்மத், முஹம்மதே வல்லாஹி மாகான அலல் அர்லி வஜ்ஹுன் அபுகல இலைய மின் வஜ்ஹிக, இந்த உலகத்தில் இருக்கிற முகத்திலேயே வெறுக்கத்தக்க ஒரு முகம் இருக்கிறது என்றால் உங்க முகமாகத்தான் எனக்கு இருந்தது. நான் வந்து உலகத்துல ஒரு முகத்தை வெறுக்கிறேன் என்று சொன்னால் உலகத்திலே எந்த மூஞ்சை வெறுப்பேன், உங்க மூஞ்சை தான் நான் ரொம்ப வெறுப்பேன், அவ்வளவு வெறுக்கத்தக்கதாக உங்கள் முகம் எனக்கு இருந்தது. ஆனால் சொல்றாரு ஃபக்கல் அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்பல் உஜூஹி இலைய, இன்னைக்கு உங்க முகம் தான் எனக்கு உலகத்துல விரும்பத்தக்க ஒரு முகமாக இப்ப மாறிவிட்டது. நேற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என் நிலைமை என்ன, உலகத்துல என்னால் ரொம்ப வெறுக்கப்படுற ஆளாக நீங்கள் இருந்தீர்கள், இன்னைக்கு உலகத்துல ரொம்ப நேசிக்கப்படுற ஆளாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்றாரு, வல்லாஹி மாகான மின் தீனின் அபுகல இலைய மின் தீனிக்க, உலகத்தில் இருக்கிற மார்க்கங்களிலேயே நீங்க கொண்டு வந்த மார்க்கம் தான் எனக்கு ரொம்ப வெறுக்கத்தக்க மார்க்கமாக இருந்தது. இன்னைக்கு அஸ்பஹ தீனுக்க அஹப்பத்தீனி இலைய, உலகத்தில் இருக்கிற மார்க்கத்திலேயே நீங்க கொண்டு வந்த மார்க்கம் தான் எனக்கு விருப்பமான மார்க்கமாக இருக்கிறது. அதே மாதிரி சொல்றாரு, வல்லாஹி மாகான மின் பலதின் அபுகல இலைய மின் பலதிக்க, உலகத்தில் இருக்கிற ஊர்களிலேயே நீங்க இருக்கிற இந்த மதீனாங்கிற ஊர் தான் மகா வெறுக்கத்தக்க ஊராக எனக்கு இருந்தது. அசுபக பலதுக்க அகப்பல் பிலாது இலைய, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஊர்களிலேயே எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஊர் இதுதான். உங்களுடைய குதிரை படையினர் என்னை பிடித்து வந்து விட்டார்கள், அதனால் நான் வந்து இப்படி உம்ராவுக்கு போயிட்டு
நான் வணக்க வழிபாடு செய்ய போலான்னு இருக்கிறேன்னு சொல்லி இப்படி பேசுறாரு. அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க, வந்து அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்றாரு, கட்டி போட்டு ஜெயில் தானே, ஜெயில் குடிசையில் இருந்து ஜெயில் வைக்க பிடிச்சிட்டு ஓடி போயிருவாங்களே, அந்த காலத்து ஜெயில கட்டி தான் போட முடியும். இந்த காலத்து ஜெயில இரும்பு எல்லாம் உள்ள அடைச்சு வைப்பாங்க. அடைச்சு வைக்கிற அளவுக்கு பள்ளிவாசல கூரை, அப்ப அதுல கொண்டு இவரை கொண்டு அடைச்சு வைக்கிறோம்னா கூரை பிடிச்சி ஓடி போயிருவாரு. அதனால கட்டி போட்டு தான் வைக்க முடியும். விளங்குதா? சுதந்திரமா இயங்குவதற்கு ஏற்றவாறு கட்டி போட்டிருப்பாங்க. விளங்குதா? இந்த கட்டி போட்டதுல நான் கவனிக்கணும், 3 நாள் கட்டி போட்டு தானே வச்சிருக்காங்க. அப்பதான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. யாராச்சும் பயான் பண்ணாங்களா அவருக்கு போய்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சது 3 தடவை தான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பாத்துருக்காங்க. அவர் ஒரு தடவை தான் பயணக்கிறாங்க. என்னப்பா உங்க கருத்து என்ன இதான் கேட்கறாங்க, வேற ஒண்ணும் கேட்கவே இல்லை. 3 நாள் கேட்டது என்ன, உங்க கருத்து என்னன்னு தான் கேட்டாங்க. இந்த 3 நாள் அவருக்கு எதனால மாறினார் தெரியுமா? அந்த 3 நாள் விட்டதே இருக்கு தெரியுமா? இத பார், நீ எப்படி இப்படி ஊர்ல உட்காந்து எப்படி சாம்ராஜ்யம் பண்ணிட்டு இருந்த, அடே நான் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்திங்க பார்ப்பா, மக்களோட மக்களா வர்றது, எந்த பாதுகாப்பு இல்ல, பராக் இல்ல, முன்னாடி 25 பேர் பின்னாடி 25 பேர் இல்ல, சாதாரணமா அந்த முகமது வர்றாரு, சாதாரணமா போய் நிக்கிறாரு, சாதாரணமா வெளியே போயிட்டு இருக்கிறாரு, சாதாரணமா மக்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. என்னடா இது, இவரை பத்தி எப்படி சொன்னாங்க, நம்ம வேற மாதிரி வெறுத்தமே. அந்த 3 நாளும் அந்த பள்ளிவாசலுடைய ஒவ்வொன்றையும் அவர் பார்க்கிறார். அப்படி அந்த அண்ணன் தம்பியா பழகுறது, சகோதரத்துவமா பழகுறது, நான்கு காட்டுகிறாரு, சிம்மாசனம் இல்லாது, அரண்மனை இல்லாதது, கிரீடம் இல்லாதது, தங்க செருப்பு இல்லாதது, கோட்டை இல்லாதது, கொத்தளம் இல்லாதது, படுக்க பாய்தலவாணி கூட இல்லாதது, கட்டில் கூட இல்லாதது, சாப்பிட கூட வழி இல்லாத எல்லாத்தையும் பார்க்கிறாரு. இந்த மனுஷனை போட்டு எதிர்த்தோம், இவ்வளவு நெசமா இவர் சொல்ற உண்மையா தான் இருக்கு. அவருடைய வாழ்க்கை அப்படி கிட்ட இருந்து பார்க்கும்போது என்ன செய்யுது நமக்கு தெரியுதுன்னு சொல்லி, இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரச்சாரம் பண்ண வேண்டியதே இல்ல, ஒண்ணு வேணாம். பள்ளிவாசலுக்கு மற்றவங்க வரலாம் என்கிற மாதிரி மட்டும் நீங்க நடந்து கொண்டீர்களே, ஆனால் அது கூட்டம் கூட்டமா கொண்டாந்து சேர்த்தணும். நீங்க என்ன பண்றீங்க, பள்ளிக்கு நீ வராத, நீ வரா, பள்ளியில தான் கட்டியே போட்டிருக்காங்க. அவரை 3 நாள் எங்க கட்டி போட்டாங்க, பள்ளிவாசல்ல கட்டி போட்டதான் அதிசயம் வருது. அப்ப பள்ளிவாசலுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து பார்த்தார்களே, ஆனால் இந்த வணக்கத்தை பார்ப்பாங்க, உன்ன வரிசையை நிக்கிறத பார்ப்பாங்க. அப்படி சுத்தமா வழிபாடுத்துல அப்படி சுத்தம் எங்கேயா இருக்குமா? அப்படி வருஷத்துக்கு ஒரு புது பாய போட்டு வெள்ளை அடிச்சு வச்சுக்கிறோமே, இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்தான்னு செய்வாங்க, வந்துட மாட்டாங்களா? நம்ம என்ன செய்யறோம், நீங்க உங்களுக்குள்ள அனுமதி இல்ல, நம்மளால விளங்காம இப்படியே சொல்லி சொல்லி வெட்டி விட்டாங்க. அப்ப அவர் இந்த 3 நாள் பார்த்ததுல அவர் ஈர்க்கப்பட்டார, இவர் செஞ்ச அவ்வளவு தப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறாங்க. அப்ப இவர் என்ன வேண்டாலும் தண்டிக்கலாம் தானே. அப்படிப்பட்ட ஒரு ஆளை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமான முறையில விட்டதை பார்க்கிறோம். இது புகாரியில 4372வது ஹதீஸ்ல இருக்கிறது. இது தவறு செய்தவர்களை சாதாரணமா மன்னிக்கிறது நீங்க பாக்குறீங்க. அவங்களோட அந்த கொடுக்கல் வாங்கல், அவங்களோட பழகுனது, அவங்களை எப்படி வேலைக்கு சேர்த்து கொண்டாங்க, அவங்கள்ட்ட எப்படி உதவிகள் பெற்றுக் கொண்டாங்க, எப்படி பிற மதத்து மக்களை அவ்வளவு உச்ச நிலையில வைத்து பார்த்து, அதான் நம்மளை உச்ச நிலையில வைக்கிற மாதிரி அவங்களையும் உச்ச நிலையில பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சாங்க என்பதை எல்லாம் பார்த்தா உலகத்தில் இதுக்கு நிகரான ஒரு மனித நேயத்தை யாரும் காட்டியிருக்க முடியாது. அதுல தனிச்சு விளங்குகிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.